வெல்கம் டு இடியம் அகாடமி. நம்ம இடியம் அகாடமி எப்பயுமே ஸ்பெஷலா எஜுகேஷனுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் பிஜிடிஆர்பி எஜுகேஷனா இருக்கட்டும், யூஜிசி நெட் எஜுகேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் டிஓ மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் நமக்கு இப்போ எஜுகேஷன் இருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம இப்போ ப்ரொவைட் பண்றோம். இதுல இருக்க டாபிக்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு டிஓ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க கொஞ்சம் ரீச் பண்றதுனால நான் திருப்பி சொல்றேன். Current trends and challenges in education, innovation in education, education psychology, philosophy in education, Eastern and Western education, education sociology, schemes, SSA, RMSA, அப்புறம் curriculum, அப்புறம் measurements and evaluation, அப்புறம் human rights and RTE Act, learner, அதுக்கப்புறம் learning, அப்புறம் inclusive education, information and communication technology, education management, gender sensitization, environmental education, occasional guidance, health and physical education, distance and open learning, outreach program, committee and commissions in education, basic concepts of psychology. பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 3 வேர்ட்ல அந்த டாபிக் போட்டோம்னா குடுத்துருக்காங்க. ஆனா, இதுல நம்ம படிக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது நெறைய இருக்கு. ஏன்னா, நம்ம இதுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுச்சு. நெறைய இருக்கு இதுல நமக்கு. அதுல மெயினானதெல்லாம் பண்ணி, நம்மளும் நோட்ஸ் பண்ணி, நம்ம இந்த கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நோட்ஸ் பண்ணியிருக்கோம். கூடவே யுஜிசி நெட் எஜுகேஷன் ரிலேட்டட் டாபிக், பிஜிடிஆர்பி எஜுகேஷன் ரிலேட்டட் டாபிக் அதெல்லாமும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கோர்சஸ் இருக்கு. நீங்க டிஓ மெயின்ஸ் எஜுகேஷனுக்கு வேணும்னா, தாராளமா நமக்கு ஆப் இருக்கு. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி கோர்ஸ் பாருங்க. இப்ப நம்ம டெஸ்ட் சீரிஸ் இதுல பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ், இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்ததுல, இந்த ட்ரெண்டா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்ததுல, நெறைய மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஓகே. ரொம்ப சப்ஜெக்டிவா யோசிச்சு எழுதுற மாரி இங்க எஜுகேஷன் பேப்பர்ல அவங்க குடுக்கறதில்ல. மெமரி பேஸ்டு கொஸ்டின்னா என்னன்னா, ஸ்டெப்ஸா இருக்கட்டும், இல்ல எதனா ஒரு கமிஷன் ஸ்டார்ட் பண்ண இயரா இருக்கட்டும், இல்ல யார் ஸ்டார்ட் பண்ணா, இந்த மாரி இருக்கிற கொஸ்டின்ஸ நம்ம மெமரி பேஸ்டு கொஸ்டின் சொல்லுவோம். ஸோ நெறைய இது எஜுகேஷன் டாபிக்ல மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான். ஏன்னா நான் ஒரு 2, 3 கொஸ்டின் பேப்பர் வெரிஃபை பண்ணதுல அந்த மாரி ட்ரெண்ட்ல தான் வருது. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்கு. அதனால எல்லா டாபிக்ல இருக்கிற இயரா இருக்கட்டும், அதோட ப்ராப்போனன்ட் நேம்ன்னு சொல்லுவோம். அந்த நேம், அப்புறம் அந்த ஃபுல் நேம் என்ன? அது எந்த இடத்துல இருக்கு? அந்த மாரி மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ கொஞ்சம் தயார்படுத்திக்கோங்க. அந்த மாரி தான் வருது நெறைய நான் பார்த்த வரைக்கும். ரைட்டா? ஸோ நம்மளோட கொஸ்டின் பேப்பர் 2023ல இது குடுத்திருக்கிறது. இதுல 1 டூ 25 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஒரு 1 ஹவர் வந்திருக்கும். கம்ப்ளீட்டா ஏன் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர், இது ஏன் இந்த ஆன்சர் இல்ல, எல்லாத்தையுமே ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா கொஞ்சம் பிளேலிஸ்ட் போங்க. டிஓ மெயின்ஸ்க்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுல அந்த 1 டூ 25 கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது 26த் கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இது நம்ம கோர்ஸ்ல இந்த எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்பிளனேஷனோட ப்ரொவைட் பண்ணி குடுத்துருக்கோம். ரைட். ஸோ இப்போ நம்ம 26ல இருந்து நம்ம இப்போ பார்க்கலாம். எப்படி வரும்? ஏன் இந்த கொஸ்டின் ஆப்ஷன்ஸோட சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு நல்லா ஈஸியா புரிஞ்சிரும். ஏன்னா ஆப்ஷன்ஸும் சம்டைம்ஸ் இந்த வாட்டி கொஸ்டின்ல வரலாம் நமக்கு. ஏன்னா இதே வரும்னு சொல்ல முடியாது. பட் இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிறது, இந்த ட்ரெண்டும் தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? 26த் கொஸ்டின் இது 25 வரைக்கும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ரைட்டா? இது வேற ஒரு வீடியோல இருக்கு. அந்த வீடியோ நீங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா பாருங்க. நெக்ஸ்ட் 26th கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் மேட்ச் ஆஃப் SQ4R. இது ஆக்சுவலா இது எந்த இடத்துல வரும்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவோம். பசங்க ஒரு விஷயத்த தாம் புரிஞ்சு அத காம்ப்ரிஹெண்ட் பண்ணி சொல்ற இடத்துல வர்றது இது. SQ4Rங்கிறது சர்வே, கொஸ்டின், ரீட், ரிஃப்ளெக்ட், ரிசைட், ரிவ்யூ. இதுல குடுத்திருக்கிற ஆன்சர் ரைட். ரைட்டா? சர்வே, கொஸ்டின், ரீட், ரிஃப்ளெக்ட், ரிசைட், ரிவ்யூ. நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம கோர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணும்போது இதுக்கு ஆப்ஷனோட குடுத்துருக்கோம் நம்ம. சர்வேனா என்னன்னா, குயிக்லி ஸ்கிம் த சாப்டர். அந்த சாப்டர் அந்த ஹெட்டிங்ஸ் என்ன, சப் ஹெட்டிங்ஸ் என்ன, டயகிராம்ஸ் இது ஜஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின பார்க்குறோம். ஃப்ரேம் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஹெட்டிங்ஸ்க்கு ஏத்த மாரி மைண்ட் என்ன பண்ணுது, இப்படி அப்படின்னு யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் ரீட் பண்றோம், ரிஃப்ளெக்ட் பண்றோம், ரிசைட் பண்றோம், ரிவ்யூ பண்றோம். படிச்சு பார்க்குறோம். அத பத்தி டீப்பா திங்க் பண்றோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஓன் வேர்ட்ஸ்ல சொல்றத நம்ம ரிசைட்ன்னு சொல்றோம்.
அதுக்கப்புறம் என்டையர் மெட்டீரியல் ரிவ்யூ பண்ணி பார்ப்போம், யோசிச்சு பார்க்கணும். ஸோ இதுதான் அதோட ஆர்டர். இது எந்த இடத்துல தேவைப்படுதுன்னா, SQ4Rங்கிறது ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ஸ்டடி டெக்னிக்னு நம்ம சொல்லுவோம். நம்ம படிச்சத எப்படி ஞாபகம் வச்சு நம்மளோட ஓன் வேர்ட்ஸ்ல நம்ம காம்ப்ரிஹெண்ட் பண்றோம். இதுதான். ஸோ இதுதான் இங்க குடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் 1. ரைட்டா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போயிடுவோமா? இதுல தமிழ்ல வேணா இங்க இருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் இது நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே இருக்கு. பாருங்க. நெக்ஸ்ட் which of the following statements is true about curriculum? நார்மலா கரிக்குலம் எதுக்கு தேவைப்படுது? கரிக்குலம் is a means by which the aims of philosophy of education are attained. கண்டிப்பா ஒரு கரிக்குலம் செட் பண்றதுக்கு பிலாசபியோட பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிலாசபினா என்னன்னா ஐடியலிசம், ரியலிசம், பிரெக்மாட்டிசம், எக்ஸிஸ்டென்ஷியலிசம் சொல்லுவோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒரு கொள்கைகள் இருக்கு. அத தத்துவங்கள்னு சொல்லலாமா? பிலாசபி அந்த தத்துவம் பேஸ் பண்ணி கரிக்குலம் பண்றது. அடுத்தது கரிக்குலம் இஸ் a ரன்வே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரன்வே a course which one runs to reach a goal, a course. எப்பயுமே கரிக்குலத்தை ஒரு ரன்வே சொல்லுவோம். கரிக்குலம் இஸ் டிஃபைன்ட் as science of sciences. நம்ம அதை வந்து ஒரு கரிக்குலமா இப்படி சொல்ல மாட்டோம். நிறைய விஷயம் இருக்கு. சயின்ஸ் ஆஃப் சயின்சஸ்னா ப்ரூவனான விஷயங்கள் மட்டும் தானே. நிறைய புதுசான விஷயங்கள்லாமும் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எடுத்து வர்றது. ஓகே. ஸோ இது அதனாலதான் இது 1, 2ல வருது. ரைட். அதே தான் இங்கேயும் நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். 28th. Which learning theory follows the empirical model of educational philosophy? இந்த philosophy-ய பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 4, 5 கொஸ்டின் இந்த philosophy பேஸ்ல வந்திருக்கு. இது கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. ரைட்டா? எம்பிரிக்கல்னாலே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சர்வ் பண்றத தான் நம்ம எம்பிரிக்கல் சொல்லுவோம். எது வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம பண்ணி பார்த்து கத்துக்கிறது, அதுதான் பிரெக்மாட்டிசம். ஒரு விஷயம் வந்து பண்ணி பார்த்து பசங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்கிறத தான் பிரெக்மாட்டிசம் சொல்லுது. இத நம்ம எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்னும் சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் இப்ப நிறைய நம்ம எக்ஸ்பீரியன்ஷியல் நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்றது எல்லாம் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்குள்ள வரும். இத சொன்னவரு ஜான் டூவி. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இப்ப வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ஜான் டியூவி. ரைட்டா? இது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஐடியலிசம் சொல்றது என்னன்னா, ஐடியாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறத நம்ம ஐடியலிசம் சொல்லுவோம். இதுல என்ன மைண்ட் ப்ராசஸ் அந்த குழந்தைங்களோட திங்கிங் ப்ராசஸ் வளரும். ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் வளர்றது ஐடியலிசம்ல. நேச்சுரலிசம் பொறுத்த வரைக்கும் ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருப்பாரு. நேச்சுரல் டெவலப்மெண்ட்க்கு நம்ம வந்து குழந்தைங்கள நேச்சுரலா வளர விடணும். கூட நேச்சரோட விஷயமும் இருக்கு. நேச்சரோட அப்படியே இப்போ ஒரு போட்டோசிந்தசிஸ்னா எப்படி வளருது? அந்த நேச்சரோட சேர்ந்து அந்த குழந்தைய வந்து படிக்க விடுறது. எக்ஸிஸ்டென்ஷியலிசம பொறுத்தவரைக்கும், அந்த குழந்தைக்கு ஃப்ரீடம் குடுக்குறது. அதோட எக்ஸிஸ்டன்ஸ அங்க காட்டுறது. இதுதான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். இது 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய பிலாசபி பேஸ்ல நமக்கு கொஸ்டின் வருது. கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதுல சில கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஜான் டூவி, வில்லியம் ஜேம்ஸ், இந்த கால் பியர்ஸ் இவங்க 3 பேருமே பிரெக்மாட்டிசம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 29th கொஸ்டின். In the year 2018, Dash has decided to set up an inclusion panel for children with special needs. 2018ல யார் ஸ்டார்ட் பண்றா? சிபிஎஸ்இ ஸ்டார்ட் பண்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். இது அதே மாதிரி 2018 வந்தாலே சமாக்ரா சிக்ஷா அபியான் வருது. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். 2018ல சமாக்ரா சிக்ஷா அபியான் வருது. இது எந்த 3 சேர்ந்தது? சமாக்ரா சிக்ஷா அபியான், சர்வ சிக்ஷா அபியான் சேர்ந்தது. அடுத்தது ஆர்எம்எஸ்சி ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அதுக்கப்புறம் டீச்சர் எஜுகேஷன். இந்த 3மே சேர்ந்ததை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சமாக்ரா சிக்ஷா அபியான். அது 2018ல வரும். நிறைய இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க. சமாக்ரா சிக்ஷானாலே என்னன்னா ப்ரீகேஜிலேருந்து 12th வரைக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ஃபுல் எஜுகேஷனை சப்போர்ட் பண்றதுக்கு வந்தது சமாக்ரா சிக்ஷா. சர்வ சிக்ஷா அபியான் அதுக்கு மாதிரி கிடையாது. வெறும் எலிமெண்டரி எஜுகேஷனுக்கு வந்தது. ராஷ்டிரிய மத்தியமிக் செகண்டரி எஜுகேஷனுக்கு வந்தது. எஸ்எஸ்ஏ 2009ல இது வரும். ஆர்எம்எஸ்ஏ 2009ல வரும். சர்வ சிக்ஷா அபியான் ஆக்சுவலா இனாகிரேஷன் சொல்லி 2001 to 2001 இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. 2001 ரைட்டா? எப்ப வந்து அது ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குதுன்னு 2002ல எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான். இது 6 to 14 இயர்ஸுக்கு கட்டாய கல்வி கொண்டு வராங்கல்ல, ஃப்ரீ அண்ட் எஜுகேஷன். ஓகே, ஃப்ரீ எஜுகேஷன் கொண்டு வருது. அடுத்தது டீச்சர் எஜுகேஷன். இந்த பார்ட் எஜுகேஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அடுத்தது The 5E instructional model based on constructivism was developed by Roger Bybee. இதெல்லாம் வந்து மெமரி பேஸ்டு கொஸ்டின். இது ஞாபகம் வச்சிருந்தா நல்லது. அது ஸோ இந்த 5E இன்ஸ்ட்ரக்ஷனல் மாடல் இது என்னன்னா எங்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட், இவாலுவேட்.
இந்த 5E மாடல்னா லெசன் பிளான் எழுதுறது. இப்ப டீச்சர்ஸ்லாம் லெசன் பிளான் எழுதுறாங்க இல்லையா? அது இன்குவைரி மாடல்ல எழுதுனா இந்த 5E மாடல் சொல்லுவோம். எங்கேஜ் பண்ண வைக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறோம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறோம். ஓகே, அப்புறம் எவாலுவேட், எலாபரேட். ஓகே, கொஞ்சம் இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் சூஸ் த லேர்னர் சென்டர்ட் கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஃப்ரம் த ஃபாலோயிங். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்போ லேர்னர் சென்டர்ட்னாலே என்னது? பசங்களோட ஆக்டிவ் ரோல் அங்க நிறைய இருக்கு. லெக்சரிங்ல டீச்சர் சென்டர்ட் அது. டீம் டீச்சிங்ன்றது 2 டீச்சர் சேர்ந்து பண்றது, அதுதான் டீம் டீச்சிங். அடுத்தது வீடியோ லெசன் காட்டும் போதும் டீச்சர் தானே எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க் ஒன்று தான் லேர்னர் சென்டர்ட் மெத்தட். லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ல தான் பசங்க இங்க ஆக்டிவா இருக்கிறாங்க. அவங்களோட ஆக்டிவ் ரோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரைட்டா? அடுத்தது ரீட் த கிவன் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ். கொஞ்சம் குயிக்கா பண்ணலாம். ஏன்னா அந்த 25 கொஸ்டின்ஸ் அப்படியே 1 ஹவர் ஆயிடுச்சு. நான் மேக்ஸிமம் ஷார்ட்டா சொல்றேன். ஸோ ரீட் த கிவன் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1 என்னன்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஹஸ் ரீப்ளேஸ்ட் த ஃபார்மல் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸ்டேட்மெண்ட் 2, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரெடியூசஸ் த காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன். ஓகே, ஒரு விதத்துல காஸ்ட் கம்மியாகிறது ஒத்துக்கலாம். பட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஃபார்மல் எஜுகேஷனை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? முடியாதவங்க மட்டும்தான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்க போறாங்க. டைமோ ஏதோ ஒரு பல விஷயம் காரணமா இருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபார், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, கொஞ்சம் எக்ஸாம்ல கூட பதட்டப்படாம பொறுமையா படிங்க. ஆக்சுவலா கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா, எனக்கு பார்த்த வரைக்கும் 2023ல ஓரளவு ஓகே மீடியமா தான் இருக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம். பட் கொஞ்சம் பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க, அது இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கமிஷன்? இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷனை தான் நம்ம முதலியார் கமிஷன் சொல்றோம். இது 1952 to 53ல வருது. இது டாக்டர் லக்ஷ்மண சுவாமி முதலியார். இங்க இந்த முதலியார் போட்டா கண்டுபிடிச்சிரும், அவங்க போட்டு டாக்டர் லக்ஷ்மண சுவாமி முதலியார் அவர் பேர். அதுதான் முதலியார் கமிஷன் சொல்லுவோம், செகண்டரி எஜுகேஷன் கமிஷன். இந்த டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் கமிஷனுங்கிறத யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன். முதல்ல 1948ல, இப்போ நமக்கு இந்தியா ஃப்ரீடம் கிடைச்ச உடனே 1948ல டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் தலைமையில வருது. அது யூனிவர்சிட்டி எஜுகேஷனுக்காக வருது. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப இந்த இதுல. பட் எனக்கு இது பத்தி ஐடியா இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ரீ பிடி சுக்லாங்கிறது, சுக்லா கமிட்டிங்கிறது ஆக்சுவலா 2 தடவை வரும். இந்த சுக்லா கமிட்டியும் என்ன பண்ணுவோம், 1970ஸ்ல கொஞ்சம் இந்த ப்ராசஸ் பண்றதுல வரும். எப்படி வந்து நம்ம இந்த 10+2+3 நம்ம எப்படி கொண்டு போறது, அந்த இடத்துல வந்திருப்பாங்க. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு சொல்ற இடத்துல வந்திருப்பாங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு இப்படி இங்க என்ன எக்ஸாம்பிள்? ஸோ இங்க அதே. ஓகேவா? சுக்லா கமிட்டி 10+2+3 எஜுகேஷனல் ஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படின்னு பாக்குற இடத்துல வந்திருப்பாங்க. இந்த ஸ்ரீ ரகுகுல் திலக்ன்றது ரொம்ப ரேரா ஆக்ட் பண்ணிருக்காங்க இது. ஓகே, திலக் இவர் வாஸ் அ ப்ராமினன்ட் இந்தியன் காந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர். இவர் எஜுகேஷன் ரிலேட்டட் கிடையாது. ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடுவோமா? அடுத்தது பியாஜே தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் ஸ்டேஜஸ். இந்த பியாஜே தியரி நிறைய கேட்டிருக்காங்க. ஜீன் பியாஜே அவரோட ஃபுல் நேம் அவரு. ஓகேவா? அவர் ஒரு ஸ்விஷ் சைக்காலஜிஸ்ட், அதுவும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லியிருக்கிறாருன்னா SPCF ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்னா சென்சரி, இது ப்ரீ ஆப்ரேஷனல், இது கான்கிரீட், இது ஃபார்மல். மொத்தம் 4. ஓகே, SPCF நான் வந்து ஸ்பெஷல் காஃபி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, சென்சரி, ப்ரீ ஆப்ரேஷனல், கான்கிரீட், ஃபார்மல். சென்சரினா என்னன்னா, இப்ப குழந்தை சின்ன வயசு 2 வயசு வரைக்கும் இருக்கிறத சென்சரி சொல்லுவோம். அந்த சமயம் குழந்தை தன்னை உணர்வுகள்லயே தெரிஞ்சுக்கும், தொட்டு பார்த்து புரிஞ்சுக்கும் இல்லையா? அதுதான் சென்ஸ் மூலியமா தான் சென்சரின்னு சொல்றது. சென்சரி. ப்ரீ ஆப்ரேஷனல் ஜஸ்ட் 2 to 7 இயர்ஸ் வரைக்கும் இது ப்ரீ ஆப்ரேஷனல் தான். அந்த சமயம் என்ன பண்ணும், அந்த குழந்தை போறது எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட்ல எல்லாம் அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், வேர்ட்ஸ் நிறைய பேச ஸ்டார்ட் பண்ணிடும், இந்த மாதிரி. ஓகேவா? அதான் ப்ரீ ஆப்ரேஷன் சொல்லுவோம். அந்த சமயத்துல வர ஒரு கீவேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈகோ சென்ட்ரிசம்னு சொல்லியிருப்பார். இது மெயினானது. ஈகோ சென்ட்ரிசம்னா இந்த வயசு குழந்தைங்களுக்கு தன்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் கரெக்ட்னு நினைக்கும், அதான் ஈகோ சென்ட்ரிசம். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கான்கிரீட்னு நினைக்கிறது என்னன்னா, கையில பார்த்து பண்ணும்போது அதெல்லாம் சிம்பிள் ரெப்ரசென்ட் பண்ணும். அந்த சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா மேத்ஸ்ல அடிஷன்ஸ் நிறைய போட ஆரம்பிச்சிரும் குழந்தைங்க அழகா. இன்னொன்னு என்னன்னா, இந்த இடத்துல கன்சர்வேஷன் குழந்தைக்கு புரியும், கன்சர்வ் பண்றது தெரியும். பெரிய கிளாஸ், குட்டி கிளாஸ்லாம் இருந்தா கரெக்ட்டா வந்து அளவு பார்க்க தெரியும். இந்த சமயத்துல அது மாரி தெரியாது. ப்ரீ ஆப்பரேஷனல்ல அதெல்லாம் தெரியாது. ஒரே அளவு தான். சின்ன கிளாஸ், நீட்டு கிளாஸ்ல இருந்தா அதுக்கு வித்தியாசம் தெரியாது. அததான் ஒரு கன்சர்வேஷன் சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல கன்சர்வேஷன் தெரியும். அது இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் இதுல.
நெக்ஸ்ட் ஃபார்மல பொறுத்தவரைக்கும் பசங்க வளர்ந்துடுறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 7 டூ 12 இயர்ஸ் வரைக்கும். 8 டூ 12 இயர்ஸ் வரைக்கும் கான்கிரீட்ன்னு வச்சுக்கோங்க. ஃபார்மல பொறுத்தவரைக்கும் 12 இயர்ஸ்க்கு மேல குழந்தைங்க என்ன பண்ணும்? ஓரளவு அந்த குழந்தைங்களுக்கு 8 ஸ்டாண்டர்ட், 9 ஸ்டாண்டர்ட் நெறைய திங்க் பண்ண ப்ராசஸ் வரும். ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங் வளரும். டிடக்டிவ் ரீசனிங்ன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அது 2 வளரும். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ பியாஜே தியரி வந்துச்சுன்னா, அவரோட தியரி பேரு வந்து காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் தியரி. மொத்தம் எத்தன ஸ்டேஜஸ் இருக்கு? 4 ஸ்டேஜஸ் இருக்கு. SPCF சென்சரி, ப்ரீ ஆப்பரேஷனல், கான்கிரீட், ஃபார்மல். ரைட்டா? கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஜீன் பியாஜே இத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா நெறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. அடுத்தது, the scale of measurement that starts from 0 and contains units of equal size is called ratio scale. இது எந்த இடத்துல வரும் நான் சொல்றேன். இது நம்ம ரிசர்ச் பண்ற இடத்துல வரும். நம்ம டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு, அதுக்கு நம்ம கலெக்ட் பண்ற இடத்துல வரும். மொத்தம் 4 ஸ்கேல் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 4 ஸ்கேல் இருக்கு. நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ. இந்த 4 எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ. நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ. இங்க நாமினல் இங்க குடுக்கவே இல்ல. நாமினல்னா என்னன்னா, வெறும் கேட்டகரீஸ்ல மட்டும் இருக்கும். இப்ப பாய்ஸ், கேர்ல்ஸ் அவ்வளவு. இப்ப அந்த மாரி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறேன்னா, அது பேரு நாமினல். ஆர்டினல் ஸ்கேல பொறுத்தவரைக்கும் ரேங்கிங் இருக்கும், கிரேடிங் இருக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த மாரி இருந்தா அது பேர் ஆர்டினல் ஸ்கேல்ன்னு நம்ம சொல்லுவோம். இன்டர்வல் ஸ்கேல் பொறுத்தவரைக்கும் ப்ராப்பர் இன்டர்வல்ல இருக்கும். இப்போ ஒரு டெம்பரேச்சரா இருக்கட்டும், 0 டிகிரி செல்சியஸ், 1 டிகிரி செல்சியஸ், 2 டிகிரின்னு கரெக்ட்டா இன்டர்வல்ல பாஸ் ஆகுது இல்லையா? அதுதான் இன்டர்வல் ஸ்கேல் சொல்லுவோம். ஈவன் நம்மளோட டேட் இருக்கட்டும். 20, 21, 22 அதே மாரி ப்ராப்பர் இன்டர்வல்ல மூவ் ஆகுது இல்லையா? அந்த மாரி இருந்தா இன்டர்வல். ரேஷியோ ஸ்கேல்ங்கிறது ரேஷியோ ஸ்கேல்லயும் இந்த இன்டர்வலோட இருக்கும். இங்க நம்ம நான் ஜீரோ, ஜீரோன்ற வார்த்தை மட்டும் இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 0க்கு வேல்யூ இருக்கு. ரேஷியோ ஸ்கேல்ல மட்டும் 0க்கு வேல்யூ இருக்கும். இன்டர்வல் ஸ்கேல்ல 0க்கு வேல்யூ இருக்காது. அப்படின்னா என்னன்னா, இன்டர்வல் ஸ்கேல்ல 0 டிகிரி செல்சியஸ்ன்னு சொன்னா, 0னாலும் உங்க கோல்டு இருக்கும். அந்த 0க்கு அங்க ஃபுல் 0ன்னு வேல்யூ கிடையாது. அது இன்டர்வல் ஸ்கேல். பட் ரேஷியோ ஸ்கேல்ல 0ன்னு சொன்னா, அங்க ஒண்ணுமே கிடையாது. கம்ப்ளீட் ஆப்சன்ஸ்ன்னு அர்த்தம். ரைட்டா? அதுதான் இங்க அவங்க சொல்லியிருக்காங்க. 0ல ஆரம்பிக்குது அண்ட் கன்டெய்ன்ஸ் யூனிட் ஆஃப் ஈக்குவல் சைஸ். ரேஷியோ ஸ்கேல். ரேஷியோ ஸ்கேல்ல தான் 0 இருக்கும். 0க்கு அங்க வேல்யூ இருக்கும். ரைட்டா? அடுத்தது, who among the following is associated with the didactic இது வந்து இதெல்லாம் யாருன்னா வெஸ்டர்ன் திங்கர்ஸ் நமக்கு இருக்கு எஜுகேஷன்ல. அதுல வர்றது அந்த டிடாக்டிக் அப்பேரட்டஸ்ன்னு சொல்லுவோம். இது மரியா மாண்டெசரி. இவங்க மாண்டெசரி கைண்ட் ஆஃப் டீச்சிங் மெத்தடுன்னே ஒண்ணு இருக்கு. மாண்டெசரி மெத்தட்ஸ் இப்ப கூட நிறைய ஸ்கூல்ல எல்லாம் இருக்கு. ஹேண்ட்ஸ் ஆன் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே பண்ணது மாண்டெசரி மெத்தட். அதே மாதிரி கிண்டர் கார்டன் மெத்தடுன்னா அது ஃப்ராய்பல். இவங்க 2 பேருமே இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ராய்பல் வந்து கிண்டர் கார்டன் மெத்தடு. மரியா மாண்டெசரிங்கிறது ஒரு பிளேவே மெத்தடு. அதுக்கெல்லாம் மரியா மாண்டெசரி தான். அடுத்தது இந்த பெஸ்டலாசி வந்து என்ன சொல்லியிருப்பாரு? 3 வேளை குழந்தைங்க படிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. எட்டு, ஆர்ட் எல்லாமே குழந்தை தலையில ஏறணும், நெஞ்சில வரணும் அந்த மாதிரி. அந்த இமோஷனாவும் கனெக்ட் பண்ணி பண்ணணும்னு சொல்றது இது. ஓகேவா? இது ஒரு தடவை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 4 பேருது நம்ம கத்துக்கிறது நல்லது. ரைட். இது நம்ம சொல்லியாச்சு ரேஷியோ ஸ்கேல் பத்தி. மரியா மாண்டெசரி ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து இந்த டிடாக்டிக் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? டிடாக்டிக் மெட்டீரியல்ஸ்னா என்னன்னா, எதனா ஒரு குழந்தைங்கள இப்ப சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ண வச்சு சொல்லிக் குடுக்கிறதா இருக்கட்டும், ஏபிசிடி அப்படியே கையில எழுத வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாரி எதனா ஒரு பொருள வச்சு குழந்தைங்களுக்கு லேர்னிங் மெட்டீரியல்ஸ காட்டுறது டிடாக்டிக் மெட்டீரியல்ஸ். தீஸ் மெட்டீரியல்ஸ் ஹெல்ப் சில்ட்ரன் லேர்ன் த்ரூ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப் கரெக்ஷனுக்கு உதவும். ஓகே, நம்பர் ராட் குடுக்கறது, நம்பர்ஸ் 1, 2, 3 பால் அடுக்கி இருக்கும். அந்த மாரி ரிங்ஸ்ல போடுறது. ஏதோ ஒரு அதுதான் நம்ம டிடாக்டிக் apparatus மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே. அதே மாரி ஃப்ராய்பல்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிஃப்ட் அண்ட் ப்ளே மெத்தட். கிண்டர்கார்டன் மெத்தட் இவரு தான் சொல்றாரு. கிண்டர்கார்டன் சிஸ்டம். ஓகே. இதுல அவரு கிஃப்ட்ன்ற வார்த்தை சொல்லுவாரு. கிஃப்ட்னா என்னன்னா, அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுது, படிக்க யூஸ் பண்ற பாலா இருக்கட்டும், கியூபா இருக்கட்டும், இது எல்லாமே கிஃப்ட்டுக்குள்ள தான் சேரும். ஓகே. அதே மாரி ஆக்குபேஷன்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவாரு. அதுவும் அத வச்சு அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது? இப்ப பேப்பர வச்சு ஃபோல்டு பண்ணுது. கிளே வச்சு மாடலிங் பண்ணுது. அதெல்லாம் ஆக்குபேஷன் சொல்லுவாரு. இந்த வார்த்தைலாம் ஃப்ராய்பல்ல வர்றது கொஞ்சம் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் பாஸ்டோலாஜி இவரு இம்பார்ட்டன்ட். இவரு என்ன சொல்லுவாரு? படிக்கிற படிப்பு ஹெட், ஹார்ட், ஹேண்ட் 3மே கலந்திருக்கணும். நம்ம அப்படி இப்படி ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்னு ஒண்ணு சொல்லுவோம். காக்னிட்டிவ்னா என்னது? திங்கிங் ப்ராசஸ். ஆர்ட்னா இமோஷனா அந்த குழந்தை அத விருப்பப்பட்டு பண்ணணும். ஹேண்ட்னா ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பண்றது. இது 3மே உண்மையாவே ஒரு லேர்னிங்க்கு தேவைன்னு சொல்றது பெஸ்ட் ரைட்டா?
ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸோட படிச்சா மட்டும் தான் நம்ம நெறைய படிச்ச மாரி தெரியும். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வளரும். அடுத்தது டால்ஸ்டாய் ஃபார்ம் ஆன் ஆஷ்ரம் ஃபார் இது ஒரு மெமரி பேஸ்டு கொஸ்டின் மட்டும் தான் இது. இந்த டால்ஸ்டாய் ஃபார்ம் பண்ணது காந்தி பண்ணது இது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சவுத் ஆப்பிரிக்கால வந்தது இது. அதே மாரி வர்தா ஸ்கீமும் காந்தி பண்ணது தான். இந்த வர்தா ஸ்கீம் வந்து 1937ல வரும். இவரு சொல்லியிருப்பாரு பேசிக் எஜுகேஷன் காந்திஜி. இல்லையா? கைத்தொழில் எதனா ஒண்ணு. குழந்தைங்களுக்கு நம்ம கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். மதர் டங்க்ல குடுக்கணும். அதெல்லாம் இவர் சொல்றது. அதுல கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷன் அப்பயே சொல்றது. ஓகேவா? வர்தா. இந்த வர்தா ஸ்கீம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1937 ஓகேவா? ஜாயத் உசேன் கமிட்டின்னு சொல்லுவோம். அவர் கமிட்டிலருந்து வர்றது அது. ஓகே பேசிக் எஜுகேஷன். நாய் தலீம் இது வரும் இல்லையா? கைத்தொழிலுக்கு. ஓகே. அதுவும் சார்ந்து இருக்கணும். கொண்டு வர. அடுத்தது. சர்வ சிக்ஷா அபியான் புரோகிராம் வாஸ் ஸ்டார்ட்டட் இன் 2002 நீங்க ஏன்னா இந்த இடத்துல 2001ன்னு குடுக்கல. ஆக்சுவலா இவங்களோட வெப்சைட் போனீங்கன்னா, அவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு இயரா குடுத்திருக்க மாட்டாங்க. சர்வ சிக்ஷா அபியான் அவங்களோட மெயின் வெப் போர்ட்டல்ல 2000 டூ 2001ன்னு தான் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? 2002ங்கிறத ஸ்டார்ட்டட். அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு மேபி ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல அவங்க குடுத்துருக்கலாம். பட் அவங்களோட மெயினான இதுக்கு போனாலும் குடுத்துருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல நான் என்ன குடுத்துருக்கேன்னா, காந்திஜி இத ஃபுல்லா குடுத்துருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கா, சபர்மதி ஆசிரமம் அவரது தானே. அது வர்தா ஸ்கீம் பத்தி எல்லாமே குடுத்துருக்கேன். சபர்மதி ஆசிரம் 1917 ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதே மாரி சர்வ சிக்ஷா அபியான் எப்பயுமே லான்ச்டு 2001 டூ 2002 2000ல ஆரம்பிக்குது. அப்புறம் 2001 டூ 2002ன்னு ஓகே. இந்த இடத்துல பார்த்தாலே இது அவங்களோட வெப்சைட் இது. அப்படி 2000ல ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அவங்க லான்ச் பண்ணது 2001 டூ 2002 இது அவங்களோட வெப்சைட்டோட மெயினானது. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த இடத்துல 2002ன்னு அதனால தான் இங்க சொல்லிட்டாங்க ஸ்டார்ட்டட். ஓகே. ஸோ சர்வ சிக்ஷா அபியான் இஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் இன்டகிரேட்டட் ஃபிளாக்ஷிப் ப்ரோகிராம். எதுக்கு? யூனிவர்சல் எலிமெண்டரி எஜுகேஷனுக்கு. ரைட்டா? இதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் ஞாபகம். இதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்கும்னா, டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோகிராமா இருக்கும். 1994ல இருக்கும். அது நெக்ஸ்ட் இதுவா மாறுது. ரைட்? So the program aims to provide useful and relevant elementary education to all children in the age group 6 to 14 ஏஜ் குரூப் பை 2010க்குள்ள குடுக்கணும்ன்றது எய்ம். இதனால தான் ஆர்டிஏ ஆக்ட் நமக்கு வருது. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009ல. ரைட்? நெக்ஸ்ட் த சேர்மன் ஆஃப் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. இந்த 2020யோட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி யாரு? கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. ஓகே. NEP 2020 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ கொஞ்சம் படிச்சுக்கோங்க. கஸ்தூரி ரங்கன் கமிட்டில தான் சேர்மேனா இருந்தார் அவரு. அடுத்தது த பிலாசபர் அசோசியேட்டட் வித் த கான்செப்ட் ஆஃப் இன்டகிரேட்டட் எஜுகேஷன். மத்தபடி இவங்களையும் நான் சொல்லிடுறேன். சாம் பிட்ரோடா வந்து நேஷனல் நாலேஜ் கமிஷன் வரும். நமக்கு 2005ல வரும். ஓகே. அதுக்கு தலைமை எடுத்து அவர் தான் அதோட சேர்மேனா இருப்பாரு. டாக்டர் சாம் பிட்ரோடா. இது கோத்தாரி கமிஷன் 1964ல நமக்கு வரும் இல்லையா? த நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் கூட நம்ம சொல்லலாம். டாக்டர் கோத்தாரி கமிஷன். இவங்களோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் 1968 வருது. இந்திரா காந்தி தலைமையில நமக்கு வரும். 1968 இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி. 1968ல வர்றது நமக்கு ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி 1968ல வரும். அதுக்கப்புறம் 1986ல நமக்கு ஒரு நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1990ல நமக்கு ப்ரோக்ராம் ஆஃப் 1992ல ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் வரும். ஓகே. 1990ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வேற என்னெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும். அத ரிவ்யூ பண்ணுவாங்க. 1986 ரிவ்யூ பண்ணி 1990ல இந்த ஒர்க் பண்ணுவாங்க. டாக்டர் ராமமூர்த்தி கமிட்டி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அடுத்தது ஜனார்தனன் ரெட்டி கமிட்டி. அப்போ கேப் வந்து சொல்லும். நம்ம வேணும். அதுக்கப்புறம் அவங்களும் ரிவ்யூ பண்ணிட்டு கடைசியா 1990ல ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் POA வரும் 1992. இந்த ப்ராசஸ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி நான் கொஞ்சம் கிளியரா இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி 1968 இது ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்தது செகண்ட் எஜுகேஷன் பாலிசி 1986. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் 1992. அடுத்தது இது தேர்டு தான் NEP 2020. அதுக்கு முன்னாடி நம்ம நேஷனல் பாலிசி தான் இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 22. ரைட்டா? ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆசிம் பிரேம்ஜி விப்ரோவோட சேர்மன். அடுத்தது
The philosopher associated with the concept of integral education. இந்த integral education வந்தாலே யோசிக்காம இவரை போட்டுருங்க, அரோபிந்தோ தான். இன்டெக்ரல் எஜுகேஷன்னாலே எல்லாமே கலந்தது. ஸ்பிரிச்சுவலும் இருக்கும், பசங்களோட எல்லா எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கிறது தான் இன்டெக்ரல் எஜுகேஷன் சொல்றது. ஓகே, இது அப்படி இப்படி கொஞ்சம் சுவாமி விவேகானந்தா சொல்றப்போ இது மாதிரி தான் இருக்கும். இது ஸ்ரீ அரோபிந்தோ சொல்றது. மற்றவங்களது நம்ம படிச்சிடலாம். ஓகே, ஸோ இது கஸ்தூரி ரங்கன் சொல்லிட்டோமா. ஸ்ரீ அரோபிந்தோ என்ன சொல்றாரு? கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹியூமன் பர்சனாலிட்டி. என்னன்னா பிசிக்கல் டெவலப்மெண்ட், இமோஷனல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட், சைக்கிக் டெவலப்மெண்ட், அதான் இமோஷனல் கூடயே சேருது, ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் அவன் அப்படியே ஃபுல்லா எல்லா கம்ப்ளீட் ஒரு ஹோலிஸ்டிக்கா டெவலப் ஆகிறது. சுவாமி தயானந்த் சரஸ்வதி ஆரிய சமாஜ். ஓகே, அதே மாதிரி இவர் தான் வேதிக் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணது. ரசில், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பெட்ரண்ட் ரசில் ரியலிசம் பிலாசபர். ரியலிசம்னா ரியலிஸ்டிக், ரியலிசம் ஐடியலிசம் ரியலிசம் படிக்கிறோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் பிலாசபி. ஒரு ரியலிசம்னா என்னது? ஒண்ணு ஏதோ ஒரு உண்மை நம்மள இருக்கு இல்லையா, அதை நம்ம உணர்றோம் இல்லையா, அதுதான் நம்மளை சுத்தி ஒரு உண்மையான ஒரு இது இருக்கு, ரியலிஸ்டிக். அதை நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம கத்துக்கிறோம், அவ்வளவு. ஓகே, அந்த மாதிரி வர்றது நம்மள சயின்டிபிக் திங்கிங் வளர்றதா இருக்கட்டும், லாஜிக் வளர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ரேஷனல் இன்கொயரி இன் எஜுகேஷன், இதெல்லாம் வளரும் ரியலிசம்ல பொறுத்த வரைக்கும். இவ் ஃப்ரீ நம்ம ஃப்ராய்பல் பத்தி அங்கேயும் படிச்சோம். கிண்டர் கார்டனோட ஃபவுண்டர் அவர் தான். பிளேவே மெத்தட், கிஃப்ட் அண்ட் ஆக்குபேஷன். ரைட், அடுத்தது எஜுகேஷன் இஸ் த கிரியேஷன் ஆஃப் சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி. இதை சொன்னது யாரு? இது அரிஸ்டாட்டில். ஓகே, எஜுகேஷன் இது சொன்னது யாரு? அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்கிறாரு. எஜுகேஷன் இஸ் த கிரியேஷன் ஆஃப் அ சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி. ஓகே, இந்த மைண்டு பாடி எல்லாம் அப்படியே கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஐடியலிசம்ல வருமா, ரியலிசம்ல வருமா? ஓகே, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணாதான் இது பண்ண முடியும். ரவீந்திரநாத் தாகூர் வராது. ஏன்னா ரவீந்திரநாத் நேச்சரை பத்தி தான் நிறைய சொல்லியிருக்கிறாரு. இந்த சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கொஸ்டினிங் மெத்தட் நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஓகே, கொஸ்டினிங்னா என்னது? நம்ம ஒரு விஷயம், நமக்கு நாலேஜ் நம்ம கொஸ்டினிங்ல வளரும். இந்த சாக்ரட்டிக் மெத்தடுனே இருக்கு. கொஸ்டினிங் மெத்தட்ல வளர்றதா சாக்ரட்டிக் மெத்தடே. ஓகே, இந்த பிளாட்டோ அரிஸ்டாட்டில் ரெண்டு பேரும், அரிஸ்டாட்டில் சொல்றதா பிளாட்டோ அவர் ஸ்டூடெண்ட் எழுதியிருப்பாரு. ரைட்டா, இது என்னன்றத படிச்சு. இப்ப அரிஸ்டாட்டில் எங்க சேர்ந்திருக்காரு? ரியலிசம் இது. பிகாஸ் அரிஸ்டாட்டில் எம்பசைஸ்டு பிசிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கணும், லாஜிக்கல் ரீசனிங். இந்த லாஜிக்கல் ரீசனிங், அப்சர்வேஷன் ஆஃப் ரியாலிட்டி, இது மூணுமே சேர்ந்தது அரிஸ்டாட்டில் சொன்னது. ஓகே, ஈ பிலீவ்ட் எல்லாமே பிசிக்கல் அண்ட் மென்டல் ட்ரைனிங் ஆர் எசென்ஷியல் ஃபார் பேலன்ஸ்ட் லைஃப் சொல்லியிருக்கிறார். ஓகே, ஸோ பிளேட்டோ, இது சாக்ரட்ஸ், இது ரபின், அது அவங்களும் சொல்லியிருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், 42nd கொஸ்டின். Dash is a behavioral procedure that focuses on the learning of involuntary emotion or physiological responses such as fear and muscle tension. இது ஆக்சுவலா என்னன்னா, நமக்கு ஒரு லேர்னிங் தியரிஸ்ன்னு இருக்கு. அந்த தியரிஸ்ல இருந்து இது கொண்டு வந்திருக்காங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தியரி. இது இங்க என்ன சொல்றாங்கன்னா, dash is a behavioral procedure that focuses on the learning of involuntary emotion or physiological responses. இந்த involuntary emotional, இதுதான் இங்க உங்களுக்கு கீவேர்டு. இன்வாலியன்ட்ரினா தன்னை மீறி அதுக்கு கண்டிஷன் ஆயிடுறது, அதுதான் இன்வாலியன்ட்ரி நம்ம சொல்றோம். ஓகே, வாலியன்ட்ரினா நம்மளே பண்றது, இன்வாலியன்ட்ரி நம்மள மீறி அதுக்கு ஒரு மாதிரி கண்டிஷன் ஆயிடுவோம். இதுதான் கண்டிஷனிங். இது கிளாசிக்கல் கண்டிஷனிங்ன்றது என்னன்னா, இதை சொன்னது யாருன்னா பாவ்லோ. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரியில என்ன பண்ணுவாரு, ஒரு போனு ஒரு ஃபுட்டு வச்சு பண்ணியிருப்பாரு. ஒண்ணு, ஒரு நாய் இருக்கும், அதுக்கு ஃபுட்டை காமிச்சோடனே அதுக்கு எச்சில் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, ஒரு மணி அடிக்கிறாரு, மணியும் ஃபுட்டையும் சேமா காட்டுறாரு, ஒரே டைம்ல காட்டுறாரு. அதுக்கப்புறம் மணியே ஃபுட்டை காட்ட மாட்டாரு, மணியை மட்டும் அடிப்பாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு, நாய் அதுக்கு கண்டிஷன் ஆயிடும். அதுதான் இன்வாலியன்ட்ரியா, அதுக்கு உடனே எச்சில் வரும். அதுதான் இவங்க சொல்றாங்க இன்வாலியன்ட்ரி இமோஷனல் ஒரு பிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ், கிளாசிக்கல். ஆனா இந்த ஆப்ரண்ட் கண்டிஷனிங் சொல்றது இது ஸ்கின்னர் சொல்லியிருப்பாரு. ஸ்கின்னர் என்ன சொல்லுவாரு, இது தானே வாலியன்ட்ரியா பண்றது. ஒரு ரிவார்ட் கொடுக்கும் போதோ பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போதோ தன்னால வர்றது. ஓகேவா, இதுல ஸ்கின்னர் ரிவார்டோ பனிஷ்மெண்ட்டோ வரும்போது இன்னும் அது வேகமா பண்ணும். இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தனியா இருக்கும். அடுத்தது த ட்ரையல் அண்ட் எரர், இதை சொன்னது யாருன்னா தாண்டைக். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரையல் அண்ட் எரர் சொன்னது தாண்டைக்கு. ஒரு விஷயம் பண்ண பண்ண நம்ம பண்றது, அவ்வளவுதான். இதுக்கு தனியா இதுக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, ட்ரையல் அண்ட் எரருக்கும். ஓகே, ஒரு சுல்தான் ஒரு இதை வச்சுட்டு பண்ணுவாரு.
ஓகே. அது என்ன சுல்தான் சொல்ல அது வந்து நமக்கு இன்சைட் லேர்னிங்ல வரும். ட்ரையல் அண்ட் எரர்னா ஒரு விஷயம் ஒண்ணு ட்ரை பண்ணி அது பண்ணும். இது ட்ரையல் அண்ட் எரர். இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். இன்சைட்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்சைட்ன்றது ஆஹா மூமெண்ட்ன்னு சொல்லுவோம். டக்குன்னு பண்றது. அது ட்ரையல் அண்ட் எரருக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே. இன்சைட்ங்கிறது டக்குன்னு நமக்கு ஒரு ஆன்சர் தோன்றது. ஓகே. அது ட்ரையல் அண்ட் எரருக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இன்சைட் லேர்னிங். ஓகே. இது ட்ரையல் அண்ட் எரர் தாண்டேக் சொல்லுவாரு. இந்த கெஸ்டால்ட் யாருன்னா, ஒரு 3 சைக்காலஜிஸ்ட் அதுல பேர் வரும். கெஸ்டால்ட்ன்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, எதையுமே முழுசா பார்க்கணும் சொல்லுவாங்க. சம் இஸ் கிரேட்டர் தேன் ஹோல்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. எதையுமே வந்து நம்ம ஃபுல்லா பார்க்கணும். ஃபுல்லா பார்த்தா மட்டும் தான் நமக்கு புரியும்ன்றது அவங்க சொல்றாங்க. ஓகே. கொஞ்சம் அத வந்து பார்த்து இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட். இதுல நான் ஒரே தடவ வேற என்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ட்ரையல் அண்ட் எரர் தாண்டேக்கு கெஸ்டால்ட் இங்க நான் வேற எதுவும் சொல்லல. ஓல் பெர்செப்ஷனா பார்க்கணுன்றது. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 3 இதுல இருப்பாங்க இதுல. ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். The right of children to free and compulsory education, the RTE Act 2019ல என்ன பண்றாங்க? Was enacted based on which article of Indian Constitution? இந்த RTE எப்ப வருது? ஆக்சுவலா ஆர்டிஇ வந்தது 2009ல வருது. ஆர்டிஇ என்ன சொல்லுவாங்க? ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட். அங்க இருக்கிற கவர்மெண்ட் அத குடுக்குறது கடமைன்றது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ன்னு அர்த்தம். ஓகேவா? அத பண்ணது எது? ஆர்டிகல் 21A. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஆர்டிகல் 45ல தான் இந்த மாதிரி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இருந்துச்சு. இந்த 6 to 14 இயர்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு அமெண்ட்மெண்ட் வருது. 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ன்னு வரும். அதுக்கப்புறம் தான் ஆர்டிகல் 21ஏல இது ஃப்ரீ அண்ட் எஜுகேஷன் வந்து மாறுது. இப்போ எதுல இருக்கு? ஆர்டிகல் 21ஏ. இது ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கு. முன்ன இருந்தது டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ரைட்டா? டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. டிபிஎஸ்பி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா? இப்போ கவர்மெண்ட் நல்லா பண்ணணும்னா அதுக்கு இது பண்றது டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம். அதுவே ஃபண்டமெண்டல் ரைட்னா அது நம்ம கடக்கல்னா கூட நம்ம போய் கோர்ட்ல வாதாடலாம். அதெல்லாம் முடியும் இல்லையா? அதுக்கு அந்த ரைட் நமக்கு இருக்கு. பட் டிபிஎஸ்பில அது கிடையாது. ரைட். நெக்ஸ்ட் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு இன். எப்ப லான்ச் பண்ணாங்க? மார்ச் 2009. ஆக்சுவலா இதை ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம படிக்க மாட்டோம். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்எம்எஸ்ஏ வந்தது 2009ல. பட் எந்த மாசம் வந்ததுன்னா மார்ச் 2009. ஓகே. இவங்க எதுல ஃபோக்கஸ் பண்றாங்க? செகண்டரி எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. அடுத்தது ஆர்எம்எஸ்ஏ ஸ்கீம் வாஸ் எய்ம்ட் அட் அச்சீவிங் யூனிவர்சல் ரிட்டென்ஷன் பை த இயர் 2020. இது கொஞ்சம் ஞாபகம். இது ஒரு இந்த கொஸ்டின் அவ்வளவுதான். ஆர்எம்எஸ்ஏ ஸ்கீம் எப்போ வருது? எந்த இயர்ல வருதா? 2020ல ஃபிக்ஸ் பண்றாங்க. ரைட். அதோட தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ ஆர்எம்எஸ்ஏ எப்போ லான்ச் ஆகுது? 2009ல. யூனிவர்சல் ரிட்டென்ஷன் எப்போ கொடுக்குறாங்க? 2020ல. அதே மாதிரி அவங்களோட டார்கெட் என்ன? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம், ஜிஆர்னா. ஆஃபன் சைட்டட் 75% அட் செகண்டரி லெவல்ல இருக்கணுன்றது டார்கெட் செட் பண்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது according to the RTE 2009 Act, what percentage of free seats are mandated to be allotted for children belonging to weaker sections and disadvantaged groups in government schools? அதுதான் இங்க இது பண்ணிட்டு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு எவ்வளோ அலாட் பண்ணுவோம்? 100%. பிரைவேட் ஸ்கூல்ஸாக இருந்தால் எவ்வளோ கொடுப்போம்? 25%. அதை நம்ம சரியாக கவனிக்க மாட்டோம் தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதுவே பிரைவேட் ஸ்கூல்ஸாக இருந்தால் 25% அலாட் பண்ணலாம். பட் இதுக்கும் இப்போ நான் பார்த்தப்போ வந்துச்சு. இதுக்கும் இப்போ ஒரு 2014 அப்போ ஏதோ கேஸ் போடுறாங்க. மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இது கிடையாது. 25% அவங்க ரிசர்வ் பண்ணணும் கிடையாது. மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கிடையாது. அடுத்தது, இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பியாஜேஸ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி, கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் டேஷ் ஸ்டேஜ். நான் அப்பயே சொன்னேன், SPCF நம்ம சொல்லுவோம். சென்சரி, ப்ரீ ஆப்ரேஷன், கான்கிரீட், ஃபார்மல் இல்லையா? இந்த ஃபார்மலுங்கிறது தான் கடைசி ஸ்டேஜ். அப்படி இப்படி ஒரு 12 இயர்ஸ்க்கு மேல குழந்தைங்களுக்கு ஓரளவு நிறைய தெரியும் இல்லையா? அதான் கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். குழந்தை அப்படியே வளர ஆரம்பிக்கும். ஓகே. உடனே ரீசனிங் மெயினா சொன்ன ரீசனிங் வளர ஆரம்பிக்கும் குழந்தைக்கு. அதான் கிறிஸ்டலைசேஷன் சொல்லி. கிறிஸ்டலைசேஷன் ஃப்ளூயிட்னு 2 இன்டெலிஜென்ஸ் இருக்கு. டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இல்ல கிறிஸ்டலைசேஷன் எப்ப வளரும்? ஃபார்மல் ஆப்ரேஷன் தான் வளரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. SPCF. ரைட்டா? இது நம்ம 100%. இது நம்ம பார்த்துட்டோம். ப்ரீ ஆப்ரேஷன் இது 12 இயர்ஸுக்கு மேல இந்த குழந்தைக்கு என்னெல்லாம் வளரும். So personality crystallization occurs in formal operational stage.
Next வந்து 49th question. Dash represent level that are too difficult for children to master alone but can be mastered with assistance from adults. இது என்ன தியரி பேஸ்ல இருக்குன்னா லீவ் விஹாட்ஸ்கி நமக்கு ஒரு தியரி இருக்கு. ஓகே, இது வந்து சோஷியோ கல்ச்சுரல் தியரி, சோஷியோ கல்ச்சர் தியரின்னு பேரு. ஓகே, இந்த தியரியில வர்றது இது. இவர் என்ன சொல்லுவாருன்னா, ஜீன் பியாஜே சொல்ற மாதிரி தான் பசங்க வந்து என்ன பண்றாங்க, அந்தந்த ஏஜ் குரூப் வரும்போது தன்னை சுத்தி இருக்கிறத பார்த்து கத்துக்கிறாங்க. ஜீன் பியாஜே சொல்றது அது. ஆனா ஜீன் பியாஜே என்ன சொல்றாங்க, அந்தந்த வயசுக்கு ஒரு பயாலாஜிக்கல் மெச்சூரேஷன் இம்பார்ட்டன்ட். இது ஜீன் பியாஜே சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜீன் பியாஜே சொல்றதுல பயாலாஜிக்கல் மெச்சூரேஷன் இம்பார்ட்டன்ட். அந்தந்த வயசுக்கு அந்த ரெடினஸ் தேவை. அந்த குழந்தை அந்த வயசுக்கு அது கத்துக்கிற பக்குவம் வரும்போது அந்த குழந்தை அந்த தன்னை சுத்தி இருக்கிறத பார்த்து கத்துக்கும்னு சொல்லுவாரு. பட் இவர் என்ன சொல்லுவாரு, இதுல இன்ட்ராக்ஷன்ல குழந்தை கத்துக்குது, மத்தவங்க கூட பேசி பழகி பேசுறத பார்த்து புரிஞ்சு கத்துக்குது, அதுதான் சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாரு. அப்புறம் லீவ் விஹாட்ஸ்கி லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாரு, கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் அந்த ZPDன்ற வார்த்தை என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு என்ன தெரியாது, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அது தெரிஞ்சவங்க கிட்ட கத்துக்கும். அததான் மோர் நாலேஜபிள் அதர்ஸ்ன்னு சொல்லுவோம். MKO. அந்த விஷயம் தெரிஞ்சவங்க இல்ல டீச்சர் கிட்டயோ, பேரண்ட்ஸ் கிட்டயோ அது கத்துக்கிட்டு இப்ப அதுக்கு தெரிய வரும். அந்த டிஃபரன்ஸ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மென்ட். ஒண்ணு தெரியாது, ஒருத்தவங்க உதவியோட கத்துக்குது. அந்த டிஃபரன்ஸ தான் நம்ம ZPDன்னு சொல்லுவோம். ரைட்டா? இதுல அதே மாரி ஸ்கெஃபோல்டிங்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுவும் இவர் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கெஃபோல்டிங்னா என்னன்னா, டீச்சர் என்ன பண்ணணும், அந்த குழந்தைக்கு நம்ம உதவி பண்ணிட்டு, ஓரளவு அந்த குழந்தை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். டீச்சர் அப்படியே கிராஜுவலா ரிமூவ் பண்ணணும். இததான் ஸ்கெஃபோல்டிங் சொல்லுவோம். இது எல்லாமே இந்த கான்செப்ட்குள்ள அடங்கியிருக்கு. ஜீன் பியாஜேதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், விஹாட்ஸ்கிதும் தெரிஞ்சிருக்கணும். விஹாட்ஸ்கியோட தியரி பேர் சோஷியோ கல்ச்சுரல் தியரி. சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. லாங்குவேஜ் அதே மாதிரி பெரிய ரோல் ப்ளே பண்ணுது சொல்லுவாரு. கல்ச்சர் அதே மாதிரி விகாட்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் இன்னர் ஸ்பீச்ன்னு சொல்லுவாரு. இன்னர் ஸ்பீச் குழந்தைங்க பேசுறது, உள்ளுக்குள்ளேயே பேசி அதுங்கள செல்ஃப் ரெகுலேட் பண்ணி தன்னை சரி பண்ணும். அதுதான் இன்னர் ஸ்பீச். பிரைவேட் ஸ்பீச்ன்னு சொல்லுவாரு. சத்தமா சொல்லும், ஆனா தன்னை அப்படியே அதுலயே ரெகுலேட்டும், சத்தமா ஒரு மேக்ஸம் போடுறது, அதுதான் பிரைவேட் ஸ்பீச்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மத்தவங்களோட பேசும், அதுக்கப்புறம் பிரைவேட் ஸ்பீச், இன்னர் ஸ்பீச், அந்த மாதிரி அந்த குழந்தை தன்னை ரெகுலேட் பண்ணிக்கும், இன்ட்ராக்ஷன்ல கத்துக்கும்னு சொல்றது விஹாட்ஸ்கி. Next, dash percentage of gross enrollment for classes 9 to 10 within 5 years by providing secondary schools was aimed to be achieved under RMSSக்கு 75%. ஓகேவா? 5 இயர்ஸ்க்குள்ள எவ்வளோனா 75% இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சுவலா நம்ம கோர்ஸ்ல RMSA கம்ப்ளீட்டா இன்ஃபர்மேஷன் நம்ம தனியா ஒரு இதுல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா இது நிறைய எல்லாமே வெப்சைட்ல இதெல்லாம் எடுக்கணும். இது நமக்கு மத்த இடத்துல டீடைல்ஸோ சோர்சஸ்ல கிடைக்காது. அவங்க வெப்சைட்ல போனா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ரைட், அடுத்தது. ஸோ 50th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், விச் ஒன் அமாங் த ஃபாலோயிங் இஸ் லெஸ் டீச்சர் இன்டென்சிவ் லேர்னிங் சிஸ்டம்? நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துல டீச்சரோட இன்டென்சிவ் கம்மியா இருக்கும்? ஃபார்மல் லேர்னிங்ல. ஃபார்மல்னாலே நார்மல் கிளாஸஸ்ல ஜாஸ்தி இருக்கும், ரெகுலர் லேர்னிங்ல ஜாஸ்தி இருக்கும். சோஷியல் லேர்னிங் சிஸ்டம்ன்றது டீச்சரோட ரோல் இல்லை, பட் அது எல்லார்கிட்டயும் கத்துக்கிற விஷயம் தானே. இந்த ஓப்பன் லேர்னிங் சிஸ்டம்ல தான் கிடையாது. லெஸ் திறந்த கற்றல் அமைப்பு. ஓகே, ஸ்கூல் லேர்னிங், சாரி சோஷியல் சொல்லிட்டேன். ஸ்கூல் லேர்னிங் சிஸ்டம்லயும் நிறைய இருக்கும். ஓப்பன் லேர்னிங் சிஸ்டம் தான். ஓகே, இது ஒரு நார்மலான ஈஸியான ஒரு கொஸ்டின், அவ்வளவு. நெக்ஸ்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இதெல்லாம் நமக்கு அந்த ஹியூமன் ரைட்ஸ்ல வருது இந்த டாபிக். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 இன்க்ளூட்ஸ் த ரைட் டு இன்ஸ்பெக்ட் ஒர்க், டாக்குமெண்ட், ரெக்கார்டு எல்லாமே. இதுவும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம கோர்ஸ்ல தனியா இதுக்கெல்லாம் தனித்தனி பிடிஎஃப்ஸா பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ரைட்டா? ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இந்த மூணுமே ரைட் டு இன்ஃபர்மேஷனா எனக்கு இந்த விஷயம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்கு, அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இது எந்த இதுல வருது? செக்ஷன் 2 ஆஃப் ஜில வருது இது. இந்த செக்ஷன் 2 ஆஃப் ஜி ஆஃப் த RTI ஆக்ட்ல வர்றது இதெல்லாம். ஓகே, ஸோ இது எப்ப வந்துச்சுன்னு பாத்துக்கோங்க. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இது ஓகே 2005ல வருது இது. ரைட் டு இன்ஸ்பெக்ட் ஒர்க், ரைட் டு இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட், ரைட் டு இன்ஸ்பெக்ட் ரெக்கார்ட்ஸ், இந்த உரிமை எனக்கு இருக்கு. என்னோட டீட்டெயில்ஸ் என்னால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பப்ளிக் அத்தாரிட்டி வந்து செக்ஷன் 2 ஆஃப் Hல இருக்கு. ரைட் டு இன்ஃபர்மேஷன் செக்ஷன் 2 ஆஃப் Jல இருக்கு. இது கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இத ஜஸ்ட் இல்லைனாலும் நீங்களே இதுல போனாலும் உங்களுக்கு வரும். RTI ஆக்ட்னு போட்டா வருது. ஓகே, கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க.
அடுத்தது இல்டா டாபா டிஸ்கிரைப்ஸ் த கரிக்குலம் விச் இஸ். இல்டா டாபா எங்க வரும்னா கரிக்குலம் ஸ்ட்ரெச் பண்ற இடத்துல வருவாங்க. இல்டா டாபாவே எப்படின்னா கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து எடுக்கிறோன்ற வார்த்தை யூஸ் பண்ணும். கிராஸ் ரூட் லெவல்ல நம்ம டீச்சர்ஸ் தானே நடத்துறாங்க. ஸோ டீச்சர்ஸ் வந்து அங்க என்ன குறை இருக்கு, என்ன தேவைப்படுதுன்னு வச்சு அதை பேஸ் பண்ணி கரிக்குலம் ஸ்ட்ரெச் பண்றது. பாட்டம் டு டாப் அப்ரோச்ல இருக்கும் இல்டா டாபாவோட கரிக்குலம் மெத்தட். அதை பிளான் ஃபார் லேர்னிங் சொல்றாங்க. இல்டா டாபா டிஸ்கிரைப்ஸ் த கரிக்குலம் விச் இஸ் பிளான் ஃபார் லேர்னிங். கற்றலுக்கான இல்டா டாபா வந்தாலே ஞாபகம் வச்சுக்கணும். கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கும், பாட்டம் அப் அப்ரோச் இருக்கும், டீச்சர்ஸ் அதுல மெயின் ரோல் இருக்கும். அவங்க அந்த கரிக்குலம் என்ன தேவைன்னு செட் பண்றதுல. ஓகேவா? அடுத்தது சூசிங் த ரைட் மேட்சஸ் அமாங் த ஃபாலோயிங். இந்த ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் தியரி, இந்த இதுக்கு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. மாஸ்லோது தான் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். இதுதான் மாஸ்லோ. மாஸ்லோது மொத்தம் 5 இருக்கு. இந்த மாதிரி 5 இருக்கும் அவருக்கு. ஓகே, நமக்கு ஒவ்வொரு இதுவும் தேவைப்படும். நமக்கு பிசியாலஜிக்கல் நீட்ஸ், சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் அந்த மாதிரி வரும். சேஃப்டி நீட்ஸ், எஸ்டீம் நீட்ஸ் எல்லாம் வரும். ஓகே, கடைசியா என்ன செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் மேல வர்றது. ஸோ ஒவ்வொன்றும் நமக்கு தேவை. நம்மளோட தேவை, அந்த தேவை இருந்தாதான் நம்ம நெக்ஸ்ட் கட்டத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் உணவு, உடை தேவை. அதுதான் அடுத்தது. ஒரு வீடு தேவை. அதுதான் லவ் அண்ட் பிலாங்கிங் ஒன்று தேர்டு. ஸோ லவ் அண்ட் பிலாங்கிங், ஒரு அன்பு தேவை. அதுதான் அவர் சொல்றாரு. அதுதான் மாஸ்லோ சொல்றது. கான்செப்ட் ஆஃப் மென்டல் ஏஜ் இதை சொன்னது ஆல்ஃபர்ட் பின்னட் சொல்லியிருப்பாரு. அதனால இது தப்பு. இது ஜங் சொல்லியிருக்க மாட்டாரு. இது தப்பு. இவர் அனாலிட்டிக்கல் சைக்காலஜின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ஜங் இது கிடையாது. அடுத்தது எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி ஆல்ஃபர்ட் பின்னட் சொல்லியிருக்க மாட்டார். இதுவும் தப்பு. மேபி எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி இவர் கால் ஜங்கும் கொஞ்சம் சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல கொஞ்சம் அதை மாத்திட்டாங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. அடுத்த தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஜீன் பியாஜே சொன்னது. அதான் 1 and 4. ரைட்டா? ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் பார்க்குறேன். ஸோ ஆல்ஃபர்ட் பின்னட் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த பர்சனாலிட்டி டைப் வந்து இது கால் ஜங். இது என்ன சொன்ன அப்படியே மாத்தி கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல. ஸோ ஆல்ஃபர்ட் பின்னட் என்ன பண்ணுவாரு, இவர் தான் நம்மளோட இன்டெலிஜென்ஸோட மென்டல் ஏஜ் வந்து கண்டுபிடிக்கிறது. 1904ல இது கண்டுபிடிப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஓகே, ஸோ இதுதான் இந்த மென்டல் ஏஜ் பை குரோனிக்கல் ஏஜ் இன்டூ 100 இப்படி கண்டுபிடிச்சாதான் ஐக்யூ நம்ம கண்டுபிடிக்கிறது. இது சம்மும் பார்த்துக்கோங்க. மென்டல் ஏஜ் கொடுக்குறாங்க, குரோனாலஜிக்கல் ஏஜ்னா நம்மளோட ஏஜ். ஓகே, மென்டல் ஏஜ்ங்கிறது எதனா ஒரு டூல் வச்சு அதை கண்டுபிடிப்பாங்க. அந்த குழந்தை எந்த அளவு திங்க் பண்ணுதுன்னு அதை வச்சு மென்டல் ஏஜ் பை குரோனிக்கல் ஏஜ், குரோனாலஜிக்கல் ஏஜ் 100 பண்ணி வரும். ஸோ அதை வச்சு அந்த குழந்தையோட ஐக்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்தது த லார்ஜஸ்ட் ரிசர்வர் ஆஃப் கார்பன் ஆன் எர்த் இஸ் டீப் ஓஷன். நிறைய கார்பன் இருக்குன்னு சொல்றது. இது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இது எல்லாமே கொஞ்சம் சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கு. கார்பன் ரிசர்வர் இஸ் அ பிளேஸ் வேர் கார்பன் இஸ் ஸ்டோர்ட் ஆர் அக்யூமுலேட்டட் ஃபார் எ லாங் டைம் இன் நேச்சர். அந்த கார்பன் ரிசர்வர்னு சொல்றோம். இது ஸ்டோரா இருக்கிறது. எக்ஸாம்பிள் ஆஃப் கார்பன் ரிசர்வர் என்னது? ஓஷன்ல இருக்கும், ஃபாரஸ்ட்ல இருக்கும், அட்மாஸ்பியர்ல இருக்கும், சாயில் அண்ட் ராக்ஸ், டெட் ஆர்கானிக் மேட்டர்லாம் கார்பன் இருக்கும். கார்பன் பொறுத்த வரைக்கும் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ் கண்டெய்ன்ஸ் கார்பன். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்பன் இஸ் கால்ட் த எலிமெண்ட் ஆஃப் லைஃப். ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன் எப்படிலாம் கிடைக்குது? டைமண்ட், கிராஃபைட், கோல், கார்பன் டை ஆக்சைடு. கார்பனோட சைக்கிள் எப்படி இருக்கும்? இதுவும் கொஞ்சம். கார்பன் மூவ்ஸ் பிட்வீன் அட்மாஸ்பியர், பிளான்ஸ், அனிமல்ஸ், சாயில், ஓஷன்ஸ். கார்பன் சைக்கிள் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. மற்ற சைக்கிளையும் பார்த்துக்கோங்க. நைட்ரஜன் சைக்கிள் இருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நைட்ரஜன் எப்படி உருவாகுது? அடுத்தது 56th கொஸ்டின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். நமக்கு தெரியும் எப்போ ஆர்டிஇ ஆக்ட் வந்துச்சு. ஆர்டிஇ ஆக்ட் எப்போ? 2009 வச்சுக்கோங்க. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் ஃபார்முலேட்டட் என்சிஎஃப் வந்து 2005ல வருது. சர்வ சிக்ஷா அபியான் லான்ச் பண்ணது அவங்க சொன்ன மாதிரி 2001 to 2002 இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அவங்க. அப்புறம் சாக்ஷார் பாரத் லிட்ரேட் ப்ரோக்ராம் லான்ச். இது நம்ம பார்த்தாதான் ரைட்டா? அப்போ 3241 3241 இது என்னன்றதை நம்ம பார்த்துருவாங்க. சாக்ஷார் பாரத் 324. இப்போ சர்வ சிக்ஷா அபியான் எப்போ வருது? 2001. ஓகே, நெக்ஸ்ட் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005. த சாக்ஷார் பாரத் ப்ரோக்ராம் 2009ல வருது. இது லான்ச் இன் 2009, எய்ம்ட் அட் அடல்ட் லிட்ரஸி, எஸ்பெஷலி விமனுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணது சாக்ஷார் பாரத் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஆர்டிஇ ஆக்ட் எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்து 1st April 2010. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2009ல வருது. ஓகே, அதுக்கப்புறம் 2010ல தான் அது இது பண்றாங்க. 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல தான் என்ன பண்றாங்க, ஆர்டிகல் 45ல இருந்து ஆர்டிகல் 21A அது மாறுது. அதுக்கப்புறமா ஆர்டிஇ ஆக்ட் இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் April 1, 2010. இந்த ஆர்டிஇ ஆக்டை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தனியாவே இருக்கு ஆர்டிஇ ஆக்ட்.
ஓகே. ஆர்டி ஆக்ட் எப்போ வந்துச்சு? எல்லாமே. ரைட். ஆர்டி ஆக்ட் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? ஏப்ரல் 1, 2010ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அடுத்தது. நெக்ஸ்ட். மேட்ச் த பிலாசபர்ஸ் கரெக்ட்லி வித் தேர் கான்ட்ரிபியூஷன் டு எஜுகேஷன். இது தியரி ஆஃப் நெகட்டிவ் எஜுகேஷன். இந்த தியரி ஆஃப் நெகட்டிவ் எஜுகேஷன் தேவையில்லாம நிறைய போட்டு குழந்தைங்களுக்கு திணிக்க கூடாதுன்னு சொல்றது இது. வேற ஒண்ணுமே இல்ல. அதுதான் நெகட்டிவ் எஜுகேஷன் சொல்றது. ரூசோ சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் நீங்க படிக்கிறதுல தான் இருக்கு. ரைட்டா? இது நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சு இதுல ஓகே எனக்கு இது தெரியவே இல்ல மேம். என்ன பண்றதுன்னா, ஒண்ணுமே இல்ல. பேசிக் எஜுகேஷன் நமக்கு நல்லா தெரியும். பேசிக் எஜுகேஷன் யாரு சொல்றா? மகாத்மா காந்தி தான் சொல்றாரு. நாய் சலீம் வர்றது. பேசிக் எஜுகேஷன். ஜாகிர் உசேன் கமிட்டி பண்றாங்க. 1937ல பண்றாங்க. ரைட்டா? பேசிக் எஜுகேஷன கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சி வந்து 2ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்பன்னா சி இங்க 2 இருக்கு. இன்டெக்ரல் எஜுகேஷன் முன்னையே படிச்சோம் நெறைய இடத்துல. அரோபிண்டோ பண்ணது. அவ்வளோதான். D3 வந்துருச்சு. 2, 3 போட்டோனே வந்துச்சு. மத்தது எனக்கு தெரியலனா கூட பிரச்சனை இல்ல. அப்புறம் விஸ்வபாரதி நமக்கு தெரியும். ரவீந்திரநாத் தாகூர். த தியரி ஆஃப் நெகட்டிவ் எஜுகேஷன் தான் மேபி நீங்க தெரிஞ்சிருக்காம இருக்கும். பட் இது 3 தெரியும்போது அந்த இடம் நமக்கு தெரிஞ்சிரும். நெகட்டிவ் எஜுகேஷன அந்தந்த வயசுக்கு ஏத்தத சொல்லிக் குடுக்கணும் குழந்தைங்களுக்கு. தேவையில்லாம நெறைய திணிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ரூசோ. ரைட். அடுத்தது. மேட்ச் கரெக்ட்லி த இன்ஸ்டிங்க்ட் வித் தேர் கரஸ்பாண்டிங் எமோஷன்ஸ். இது எமோஷன்ஸ். இது ஃபியர், ஃப்ளைட் இதெல்லாம் வந்து ஒரு இந்த எமோஷன்ஸ்குள்ள வர இந்த சின்ன சின்ன இது. ரைட்டா? இதுல வேற எந்த இடம் தெரிஞ்சு பண்ணலாம்? இது கொஞ்சம் படிச்சு புரிஞ்சு பண்றது தான் இந்த மாரி கொஸ்டின். ஃப்ளைட்னா ஃபியர். இது ஒண்ணு ஞாபகம் இருக்கும் இல்லையா? அத வச்சு பண்ணிடுங்க. ரிப்பல்ஷன் டிஸ்கஸ்ட் வருது. அப்பீலுங்கிறது டிஸ்ட்ரெஸ். அக்விசிஷன்ங்கிறது ஃபீலிங் ஆஃப் ஓனர்ஷிப். ஒருவேளை இந்த கொஸ்டின் புரியல. நீங்க தமிழுக்கு போயிட்டு உங்களுக்கு அதுல ஈஸியா வந்துச்சுன்னா அத பார்த்துக்கங்க. ஓகேவா? இது இன்னும் போனா அது எமோஷன்ஸ்குள்ள போகும். அந்த மாரி வர தியரி. அது தியரியா கிடையாது அதெல்லாம். ஓகே. அடுத்தது மேட்ச் கரெக்ட்லி த கிளாஸ் ஆஃப் சில்ட்ரன் வித் தியர் ரேஞ்ச் ஆஃப் ஐக்யூஸ். ஆக்சுவலா இந்த மொரோன்ஸ் இதெல்லாம் வந்து இப்ப நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஓகே. நமக்கு ஐக்யூ லெவலுங்க இருக்கும். அத வச்சு நீங்க யோசிச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். இந்த ஐக்யூ லெவல் மட்டும். இந்த மொரோன்ஸ்ங்கிறது ரொம்ப கீழ இருக்கிறது. அததான் 40 to 59.9 சொல்றோம். ஆவரேஜ்ங்கிறது 99 to 109 வரைக்கும் ஆவரேஜ். ஜீனியஸ்ங்கிறது 140 அண்ட் அபோவ் கரெக்ட்டா தான் வருது. அப்புறம் சுப்பீரியர்ங்கிறது 110 to 119. இது கொஞ்சம் இந்த ஆர்டர ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. 59th கொஸ்டின் இல்லையா? ஆ இந்த ஆர்டர் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 140 அண்ட் அபவ் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்? ஜீனியஸ், வெரி சுப்பீரியர்ன்னு கூட இந்த இடமும் இந்த இடத்துல சொல்றாங்க. பட் ஜீனியஸ் இந்த இடத்துல சுப்பீரியர்ன்னு குடுத்ததுனால, இந்த சுப்பீரியர மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. வெரி சுப்பீரியர் இது. இது ஜீனியஸ்னா 140 அண்ட் அபவ் கிஃப்டட் பசங்க. 120 to 139 வெரி சுப்பீரியர் சொல்றோம். இவங்க ஹைலி கிஃப்டட் குழந்தைங்க. இது மாடர்ன் டெர்ம் நம்ம இப்படிதான் யூஸ் பண்றோம் இதுக்கு. ஓல்டு டெர்ம் நம்ம இந்த மாரி யூஸ் பண்ணியிருக்கோம். 110 to 119 சுப்பீரியர், 90 to 109 ஆவரேஜ், 80 to 89 டல் நார்மல், 70 to 79 பார்டர் லைன்னு நம்ம சொல்றோம். 50 to 69 குழந்தைங்கள மொரோன் சொல்றோம். 35 to 49 இம்பசைல்னு சொல்லுவோம். பிலோ 35 இடியட்ன்னு சொல்லுவோம். பட் இந்த ஓல்டு டெர்ம்ஸ் இப்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்ப ஸ்கூல் லெவல்ல. ஓகேவா? பட் இந்த இப்பல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம்? பார்டர் லைன், மைல்டு இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி, மாடரேட் இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி, சிவியர், ப்ரொஃபவுண்ட். ப்ரொஃபவுண்ட்னா ரொம்ப இருந்தா சிவியர், ப்ரொஃபவுண்ட். பிலோ 35 போனா சிவியரா இருக்கு குழந்தைங்களுக்குன்னு அர்த்தம். ஓகே. 70 to 79 போட்டா பார்டர் லைன் அது. பார்டர் லைன் இன்டெலக்சுவல் கொஸ்டின். ஓகே. நெக்ஸ்ட். ஸோ அது கொஞ்சம் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஐக்யூ லெவல். ஓகே. அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபார்மல் எஜுகேஷன். ஃபார்மல் எஜுகேஷன்னாலே நார்மல் கிளாஸ் ரூம் தான். எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் டு வெல் பிளான்ட் இது கண்டிப்பா இருக்கும். எஜுகேஷன் அசோசியேட்டட் வித் டிகிரி ஆர் சர்டிபிகேட் ஓகே. நோ ஃபிக்ஸட் இதை பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு இல்லையா? ஃபார்மல் கரிக்குலம்ல கண்டிப்பா இருக்கணும். நோ ஃபிக்ஸ். அப்ப இது கிடையாது. அப்ப 3 கிடையாதுன்னு ஆயிடுச்சு. இது கிடையாது, இது கிடையாது. ஓகே. எஜுகேஷன் அசோசியேட்டட் வித் டிகிரி ஆர் சர்டிபிகேட். டிகிரி இல்லனா சர்டிபிகேட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்தவரை ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டா வரும். பட் ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதனா ஒண்ணு கிடைக்கிறத பொறுத்து இது மாத்திருக்காங்க. அந்த அந்த பேசிஸ்ல இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ரேங்கிங் கிடைக்குது. கடைசியா நம்ம எஸ்எஸ்எல்சி முடிச்சோம்னா நம்மளோட டிகிரி சர்டிபிகேட் கிடைக்குது அதை வச்சு. அடுத்தது which principles constitute Buddhism's greatest ideals. இது புத்திசம்ல வருது. ஓகே. புத்திசம்னாலே பாடி, மைண்ட், ஸ்பிரிட் இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. பாடி, மைண்ட், ஸ்பிரிட். ஸோ புத்திசம் கௌதம புத்தா பண்றது.
ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஹெல்ப் பண்ணுது. பாடிங்னா ஃபுல்லா ஃபிசிக்கல் டிசிப்ளின். ஓகே. மைண்டுங்கிறது மீடியேஷன், அது ஸ்பிரிட். அதே மாரி காந்தி இவரு புத்திசம் வந்துச்சுன்னா நிர்வாணான்ற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அதெல்லாம் அதே மாரி எயிட் ஃபோல்டு பாத் அவர்துல இம்பார்ட்டன்ட். ஓகே. எப்படி நமக்கு கிடைக்கும்? மோட்சம் எப்படி கிடைக்கும்னா, அந்த எயிட் ஃபோல்டு பாத் ஃபாலோ பண்ணா. அதெல்லாம் புத்திசத்துல கொஞ்சம் நமக்கு தெரிய வேண்டியது. அடுத்த கொஸ்டின். Next, which commission made the initial assertion that the job promotion should be purely made on the basis of merit? இந்த மாதிரி சொன்னது டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1948ல சொல்றாங்க. ஓகே. இது யூனிவர்சிட்டி கமிஷன்ல வந்தது. இது முதலியார் கமிஷன் செகண்டரி எஜுகேஷன்ல இது NEP 1986, NEP 2020. ராதாகிருஷ்ணன் கமிஷன் சொல்றாங்க மெரிட் பேசிஸ்ல எல்லாம் பண்ணணும். அடுத்தது a scheme known as integration education for the disabled children. இது IEDCன்னு சொல்றோம். which aims to provide education opportunities to not so abled children was launched. இது எப்போ வந்துச்சு? 1974. இந்த IEDC எப்போ வந்துச்சு? 1974 வந்துச்சு. எந்த குழந்தைங்களுக்கு வந்துச்சு? இன்டெக்ரல் எஜுகேஷன், சாரி, இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் குழந்தைங்களுக்காக வந்தது ஸ்கீம் IEDC. ஓகே. ஸோ இது 1974ல வருது. டு இன்டகிரேட் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் இன்டு ரெகுலர் ஸ்கூல்ஸ், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வந்தது இது. ஓகே. அதை சப்போர்ட் பண்றதுக்கு இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. IEDC எப்போ வருது? 1974. ஓகே. எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி. SSA தெரியும், 2001. RT Act, free and compulsory education. Right. Next, 64th question. Which among the following is the primary objective of environmental education? Environmental educationக்கு எது வந்து பிரைமரி objectiveனு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பண்ணலாம். பாப்புலேஷன் கண்ட்ரோலா, இல்ல பொல்யூஷன் கண்ட்ரோலா, இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு? பெட்டர் லைஃப் அண்ட் என்வாயன்மெண்ட் சொல்லி தரலாம். டிஃபாரஸ்டேஷன் குழந்தைங்க தெரியாது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படுது அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது, which are the objectives of education mentioned in national policy on education 1986? ஸோ NEP questions கொஞ்சம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ரைட்டா? NEP 1986 நமக்கு ரெண்டாவது வந்தது. ராஜீவ்காந்தி தலைமையில ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் தான் நமக்கு NEP 1986ல தான் டயட் ஃபார்ம் ஆகுது. நமக்கு DAET டயட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு, இந்த வார்த்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் பிளாக் போர்டு ஸ்டார்ட் ஆகும். ஆப்ரேஷன் பிளாக் போர்ட்னா என்னன்னா, பிரைமரி ஸ்கூல்ஸுக்கு அதுக்கு தேவையான வசதி செஞ்சு கொடுக்கறது ஆப்ரேஷன் பிளாக் போர்டு வரும். அதுக்கப்புறம் SCRT கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே டயட்டுக்கு. நவோதயா வித்யாலயா ஓபன் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே 1986ல வந்ததுதான். ரைட்டா? ஸோ இவங்க என்ன எஜுகேஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ப்ரமோட்டிங் ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ், ஸ்ட்ரென்தனிங் சோஷியல் அண்ட் நேஷனல் இன்டகிரேஷன். ஓகேவா? டெவலப்பிங் நேஷனல் யூனிட்டி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவங்க சொல்லல. சாரி, இது கிடையாது. ஸ்ட்ரென்தனிங் சோஷியல் கிடையாது. நேஷனல் இன்டகிரேஷன். டெவலப்பிங் நேஷனல் யூனிட்டி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ், இது அப்ஜெக்டிவ்ஸா சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? இது அவ்வளோ ஆக்சுவலா இவ்வளோ இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க எப்பயுமே. அதோட அவங்க என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க மெயினான்றது தான் வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. ப்ரொமோட்டிங் ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கீ அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, நேஷனல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, ரிமூவல் ஆஃப் டிஸ்பாரிட்டி, ப்ரமோஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ், வேல்யூ எஜுகேஷன், இதுலலாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி டயட் ஸ்டார்ட் பண்ணதா இருக்கட்டும், SCRT பண்ணதா இருக்கட்டும், ஆப்ரேஷன் பிளாக் போர்டு, நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு அதுல. ஓகே. ஒகேஷனல் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது, நெக்ஸ்ட், which among the following is the important maxim for the readiness to learn? maximனாலே சில இருக்கு. அதுல மெயினானது ப்ராப்ளம் டு சொல்யூஷன் நம்ம போக மாட்டோம். சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் தான் எப்பயுமே நம்ம நடத்தணும். ஃபார்முலா டு ப்ராப்ளம் இல்ல, டிஃபிகல்ட் டு ஈஸி இல்ல, சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. சிம்பிள், சின்னதுல இருந்து பெருசு போகும். சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ், எப்பயுமே அந்த மாதிரி தான் நம்ம நடத்தணும். அடுத்தது, assertion and reasonல evaluation is the process of determining the value of a thinking or process based on the assessment of its different aspects or components by employing observation, measurement and test. திரும்பி ஒரே தடவை படிச்சுக்கோங்க. evaluation includes the process of assessment, okay, and the tools and methods of measurements. Evaluation is the process of determining the value of a thing or process based on the assessment of its different aspects or components by employing observation, measurement and test. இப்போ நான் சொல்லிடுறேன். இது ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இவாலுவேஷன் பண்றதுக்கு ஒரு 3 விஷயம் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் தேவை, அடுத்தது அசஸ்மெண்ட், அதுக்கு மேல இவாலுவேஷன் இருக்கு. இந்த மெஷர்மெண்ட்டுங்கிறது என்னன்னா, இப்போ நியூமரிக்கலா நான் ஒரு நம்பர் கலெக்ட் பண்றேன்னா 20க்கு அந்த குழந்தை, இதுதான் வந்து மெஷர்மெண்ட். இது குவான்டிட்டியா இருக்கும், குவான்டிடேட்டிவா இருக்கும். ஓகேவா? இது குவான்டிடேட்டிவா இருக்கும்.
குவான்டிடேட்டிவ்னா வெறும் நியூமெரிக்கலா இருக்கும். அடுத்தது இந்த அசஸ்மென்ட் என்ன பண்ணும்? இத பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிறேன். ஓ! இந்த இடத்துல நம்ம அந்த குழந்தைக்கு சரி பண்ணணும். இங்க நான் ஃபீட்பேக் குடுக்குறேன், சரிப்படுத்துறேன், ஆன்கோயிங்கா நெறைய ப்ராசஸ் பண்றேன். அசஸ் பண்ண எனக்கு உதவுது. இவாலுவேஷன்ங்கிறது வெறும் ஜட்ஜ்மென்டல் பர்ப்பஸுக்கு மட்டும் தான். இந்த குழந்தை இந்த அளவு லேர்னிங் அவுட்கம் நடந்திருக்கு. அந்த மாரி ஒரு ஜட்ஜ்மென்ட் பர்ப்பஸுக்கு உதவுறது இவாலுவேஷன் நம்ம சொல்றோம். ஓகே. அத தான் இங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவாலுவேஷன்ங்கிறது அசஸ் பண்ணி அசஸ்மென்ட் எதனால வருது? மெஷர் பண்ணதுனால. அத தான் இங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவாலுவேஷன் இன்க்ளூட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் அசஸ்மென்ட் அண்ட் த டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் மெஷர்மென்ட். அதேதான். அந்த ஹைரார்கிய தான் இங்க ஒரு கொஸ்டினா அவங்க குடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்தது போயிடுவோமா? The systematic study of logic seems to have been undertaken first by Aristotle. நம்ம அங்கேயும் ஒரு இடத்துல பார்த்தோம் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் வந்தாவே இவரு தான் அந்த லாஜிக் பத்தி பேசுவாரு. லாஜிக்கல் ரீசனிங் பத்தி. லாஜிக்கல் ரீசனிங்னாலே என்னன்னா, நம்ம பார்க்குற 2, 3 விஷயத்த வச்சு நம்ம யோசிச்சு நம்ம ரீசனிங் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? இதுதான் லாஜிக்கல் ரீசனிங். இத முதல்ல பேசுனது யாரு? அரிஸ்டாட்டில். நிறைய டிடக்டிவ் ரீசனிங் பத்தி நெறைய சொல்லியிருப்பாரு இவரு. ஓகே. அரிஸ்டாட்டில். இவரோட இதுதான் பிளாட்டோ. இவரோட ஸ்டூடண்ட். இவர் சொன்னதெல்லாம் அவர் வந்து எழுதி வைக்கிறது பிளாட்டோ. அவரால தான் நெறைய விஷயம் வெளிய வந்திருக்கும் பிளாட்டோனால. இது அகஸ்டைன், செயின்ட் தாமஸ் அக்வினாஸ் அதெல்லாம் இருக்கு. ரைட்டா? ஸோ இது கொஞ்சம் நெக்ஸ்ட் இதுல வேற எதனா இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துப்போம். ஸோ இதுதான் இங்க. இப்ப நான் ஹைரார்கி இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மெஷர்மென்ட்ங்கிறது அந்த எவிடன்ஸ் வாங்குறது. அசஸ்மென்ட்ங்கிறது ஒரு ப்ராசஸ். இது டிசிஷன் மேக்கிங்க்கு உதவுது. இது அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில நம்ம ஃபாதர் ஆஃப் லாஜிக்ன்னு சொல்லுவோம். இவரு தான் அந்த சிலாஜிசம், அந்த டிடக்டிவ் ரீசனிங்க கொண்டு வரும். டிடக்டிவ் ரீசனிங்னா நம்ம பார்க்குற சில விஷயத்துலருந்து நம்ம எப்படி ஒரு இடத்துக்கு போறோம். அந்த லாஜிக்கல் ஒர்க்ஸ தான் நம்ம ஆர்கனான்னு சொல்றோம். ஓகே. இது ஆகஸ்டைன் யாருன்னா, கிறிஸ்டியன் பிலாசபர் அவரு. இன்ஃப்ளூயன்ஸ் தியாலஜி. ஓகேவா? நெறைய செயின்ட் தாமஸ் அக்வினாஸ் வந்து ஒரு ஸ்காலஸ்டிக் பிலாசபர். நெறைய ஸ்கூல்ஸே இருக்கு. அக்வினாஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. பில்ட் அப் ஆன் அரிஸ்டாட்டில் லாஜிக் பட் டிட்ன்ட் ஒரிஜின். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிருவோமா? ஸோ அரிஸ்டாட்டில் யாருன்னா, ஃபாதர் ஆஃப் ஃபார்மல் லாஜிக் அரிஸ்டாட்டில் நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் சிசிஇஎஸ் இத சூஸ் த ரைட் மேட்ச். இது சிசிஇஎஸ் கன்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இவாலுவேஷன் சிஸ்டம். இது படிக்கும்போதே தெரியும். சிசிஇ மெத்தட் அதுதான். நெக்ஸ்ட் PB2 கிடையாது. இது கிடையாது. GPA இது கிடையாது. இது கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் இது. CGPA, SGPA எல்லாம் இப்ப சொல்றோம் இல்லையா? இது கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் இது. ஓகே. இது CGPங்கிறது கியூமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட். இது ஓகே. CGP. கியூமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட். இந்த CGPA, SGPA வச்சு தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஸோ 1, 4 ரைட்டு. இந்த 2வது PB என்னன்றத கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த PBTங்கிறது இஸ் யூசுவலி ரெஃபர்ஸ் டு எ பெர்ஃபார்மன்ஸ் பேண்ட் இது. பெர்ஃபார்மன்ஸ் பேண்ட் இன் கிரேடிங். கிரேடிங்ல வர பெர்ஃபார்மன்ஸ் பேண்ட். ஓகேவா? நாட் ப்ரோகிராம் பேஸ்ட் லேர்னிங். இது மட்டும் புரிஞ்சுக்கோ. அவ்வளவு. நெக்ஸ்ட் அடுத்தது அகெயின் திரும்பியும் சாக்ரட்டிஸ் இல்லையா? அப்படியே அந்த அதுக்குள்ளேயே தான் சுத்துது அந்த கொஸ்டின்ஸ். இந்த சாக்ரட்டிஸ் யாருன்னா மாரல் ரிலேட்டிவிஸ்ட். ஆக்சுவலா இது பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த கொஸ்டின் தான். இது ரிலேட்டிவிஸ்ட்னு சொல்லலாம். ரேஷனலிஸ்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு. ஸோ சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாரு? இவர் ரியலிசம்ல கொஞ்சம் ஃபாலோ பண்றவர் இவரு. மாரல் ரிலேட்டிவிஸ்ட்ன்னு இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம இன்னும் உள்ள போய் இதை படிக்க முடியாது. ஓகே. ஆனா சாக்ரட்டிஸ் சொன்ன மெத்தட் என்னன்னா, சாக்ரட்டிக் மெத்தட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெத்தட்ன்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஓகே. சாக்ரட்டிஸ் சொன்னது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெத்தட். ஓகே. இது ரேஷனலிஸ்ட் இன்னும் இதுல கரெக்டா இருக்கும். ஏன்னா நிறைய ரீசனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் வரும். சாக்ரட்டிக் மெத்தட்ல பசங்க யோசிக்க வைக்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் வரும். இது அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். டிஸ்ப்ளேயிங் வார்ம்த் அண்ட் எந்தூசியாசம். இது மோட்டிவேஷனல் ஸ்கில். இது ஒரு நார்மல். இது புரியல டக்குன்னு தமிழ்ல படிச்சா நமக்கு புரிஞ்சிடும். கிளாஸ் கிளாரிஃபையிங் பியூப்பிள் ஐடியாஸ். ப்ரெசன்டேஷன் ஸ்கில். இந்த ப்ரெசென்ட் பண்ற ஸ்கில். டயக்னாஸ்டிக் டிஃபிகல்டிஸ். அசஸ்மெண்ட் ஸ்கில். டிஸ்ப்ளேயிங் அவேர்னஸ் ஆஃப் பியூப்பிள் பிஹேவியர். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். இது நார்மலான ஒரு கொஸ்டின். இதை படிச்சு நம்ம யோசிச்சு கனெக்ட் பண்றது அவ்வளவு. ஓகே. ஸோ இது மாதிரி இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வருது. பட் இதுல வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இது என்னன்னு நான் சொல்லிடுறேன்னா, இந்த டெஸ்ட்டுங்கிறது நம்ம ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வைக்கிற ஒரு டூல நம்ம டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த மெஷர்மெண்ட்டுங்கிறது அந்த டெஸ்ட் வச்சோன்னு அதை நியூமரிக்கலா நம்ம எடுக்கிறத நம்ம மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். இவாலுவேஷன் நம்ம சொல்றது அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் பர்பஸா இவாலுவேஷன் சொல்லுவோம். ரூப்ரிக்ன்றது ஸ்கோரிங் கைடு. ஆக்சுவலா இங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்கோரிங்ன்றது இங்க வந்துரும். செட் ரூல்ஸ் ஆஃப் ஸ்கோரிங் அந்த பிங்கிறது 4க்கு தான் வரும். இதுதான் என்ன பட் வேற என்னமோ இங்க நடுவுல தப்பாயிடுச்சு. அதனால இது பண்ணிட்டாங்க. பட் ஸ்கோரிங் கைடு இந்த ரூப்ரிக்ன்றத நான் சொல்றேன். ரூப்ரிக்னா ஒண்ணுமே இல்ல.
இப்ப வந்து ஒரு எஸ்ஏ எக்ஸாம் நம்ம இப்ப எஸ்ஏ வந்து பசங்க எழுதி குடுக்குதுன்னா, அங்க நம்ம என்ன பண்ணுவோம்? பிரசன்டேஷனுக்கு 1 மார்க்கு, நீட்னஸ்க்கு 2 மார்க்கு. அந்த மாரி ஒரு மார்க் செட் பண்றோமா? அந்த தான் அழகா ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் கோர்வையா பண்ணியிருக்காங்களா? பிரசன்டேஷன் அது இல்ல ஒரு நீட்லி அரேஞ்சுடா இருக்கா? அதுக்கு 3 அந்த மாரி நம்ம ஒரு ஸ்கோரிங் வந்து கரெக்ட்டா ஒரு கிரைட்டீரியா செட் பண்றோமா? அதுதான் ரூப்ரிக்ன்னு சொல்லுவோம். இந்த ரூப்ரிக் 2ஆ பிரியும். ஹோலிஸ்டிக் ரூப்ரிக், அனாலிட்டிக் ரூப்ரிக்ன்னு நம்ம சொல்லுவோம். ஹோலிஸ்டிக்னா மொத்தமா பார்க்கும். இது வந்து பிரிச்சு பார்க்கும். ஓகே. ஸோ இதுக்கு அதுதான் வரும். பட் இங்க ஏதோ ஒண்ணு அங்க இது பண்ணவே அத விட்டுட்டேன். ஓகே. அடுத்தது. Next, which of the following articles are the constitutional provisions related to right to equality? இந்த right to equality எது? Article 14 Article 17 Right. பட் Article 43 என்னன்றதெல்லாம் நம்ம இப்ப பார்த்துக்கலாம். ஸோ இங்க அதே தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே. இது மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸ். ஸோ இங்க இருக்கிற ஸ்கில்ஸ் இங்க நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அங்க கொடுத்ததுனால இங்க நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது நமக்கு கரெக்டா அதுல. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 14 அண்ட் 17 ஆர்டிகல் ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 டு 18 இருக்கு. ரைட் டு ஈக்குவாலிட்டி கவர்ட் அண்டர் இந்த இடத்துல. ஆர்டிகல் 14 15 ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் ரைட்ஸ். ஸோ இது ஓகேவா. ஸோ ஆர்டிகல் 43ங்கிறது இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 43 வந்து டிபிஎஸ்பி இது டீல்ஸ் வித் லிவிங் வேஜ் அண்ட் டீசன்ட் ஸ்டாண்டர்ட் லைஃப். ஆர்டிகல் 43. ஓகே. ஸோ இது கொஞ்சம் அடுத்தது. நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்கரெக்ட்லி பேர்டு எது வந்து இன்கரெக்டா பேர்டு ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எக்ஸாம் டென்ஷன்ல கரெக்டா இன்கரெக்டான்றத. ஏன்னா அங்கதான் நம்மள சிக்குவோம் நம்ம. NIPCCDங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் கோஆபரேஷன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். இது கரெக்ட். CSWB தப்பு. விமென்ஸ் கரண்ட் பிளானுங்கிறதும் தப்பு. RMKங்கிறது ராஷ்டிரிய மகிழா கேந்திராலயா. இது ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து அவ்வளவு ரேர் கொஸ்டின் தான் இது. பட் அதெல்லாம் என்னன்றது இப்ப படிச்சுக்கலாம். இப்ப அதுக்காகவே நம்ம இதுல என்ன ஆட் பண்ணோம்னா விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் டைம்லைன் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஏன்னா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இங்க. 1953ல வந்து சென்ட்ரல் சோஷியல் வெல்ஃபேர் போர்டு வருது. 1966ல வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் கோஆபரேஷன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் வருது. 1974ல இது வருது. 1975ல ICDS வருது. ஓகே. அப்புறம் 1992ல தான் ராஷ்டிரிய மகிழா கோஷ் வருது. 1997ல விமென்ஸ் காம்பனன்ட் பிளான் வருது. 2001ல இது வருது சர்வசக்ஷா அபியான் நமக்கு தெரியும். 2005ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமென் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வருது. 2015ல பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் வருது. 2017ல பிரதான் மந்திரி வருது. 2020ல NEP வருது. 22-23 மிஷன் சக்தி வருது. அதே மாதிரி 5-year பிளான்ஸுக்கு விமனுக்கு என்ன பண்ணாங்கன்றதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய அந்த விமன் இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணாங்க 6th இதெல்லாம் கொஞ்சம் ரைட்டா இதுல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது. Next, Universal Declaration of Human Rights adopted by UN General Assembly contains 30 articles இருக்கு. இந்த UDHRன்னு சொல்லுவோம். இதுல மொத்தம் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குன்னா 30 ஆர்டிகல்ஸ் இருக்கு. இந்த UDHR எப்ப அடாப்ட் பண்றோம் 10th டிசம்பர் 1948. மொத்தம் 30. இதுல பிரியாம்புலும் இருக்கும் கூடவே 30 ஆர்டிகல்ஸ் இருக்கும். மற்றபடி இதோட ஆர்டிகல்ஸ் என்னன்றதை நம்ம இதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை இதை வெரிஃபை பண்றதுக்காக இது அந்த ஹியூமன் ரைட்ஸ் நமக்கு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா அந்த டாபிக்கு கீழே வர விஷயம் இதெல்லாம். இப்போ யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து வேற. நம்ம அது ரெண்டுத்தையுமே இது பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ஆர்டிக்கல் இந்த ஆர்டிக்கலுக்கும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. UDHR தனி. ஓகேவா. நெக்ஸ்ட். அப்புறம் UDHR ICCPR IESSRனா என்ன? ICCPRனா இன்டர்நேஷனல் கோவெனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதையும் தாண்டி கொஸ்டின்ஸ் வந்தா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரவும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அவங்க என்ன பண்ணாங்கன்றதும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரைட். அடுத்த கொஸ்டின். ஸோ 75 கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் இதோட கண்டினியூஷன் நம்ம குயிக்காக பார்க்குறேன் நான். 50 கொஸ்டின்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா நம்ம இதோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோ நம்ம இதோட கண்டினியூஷன் நம்ம அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் 26லேருந்து 75 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 50 MCQs நம்ம பார்த்துருக்கோம் வித் எக்ஸ்பிளனேஷனோட. இந்த பிடிஎஃப் எல்லாம் நம்ம கோர்ஸ்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கூடவே டெஸ்ட் சீரீஸ் பண்ணியிருக்கோம். நீங்க வேணா இதுல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க இது தேவைப்படுதுன்னா நீங்க கோர்ஸை ஒரு தடவை பாருங்க. ஓகே. நம்ம நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம சொல்றோம்.
தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட்.